அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان سيدنا مولانا محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وفي القران المجيد بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم وأزواجه أمهاتهم. صدق الله العلي العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم والذي نفسي بيده لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده وفي رواية والناس أجمعين. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லாம் வல்ல அல்லாஹுவின் ரஹ்மத்தும் மக்ஃபிரத்தும் நம் அனைவர் மீதும் அது சேரட்டுமாக. நாம் வாழும் காலமெல்லாம் அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும், ஈமானோடும் இறை அச்சத்தோடும் வாழ வேண்டும் என்று ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, திருவண்ணாமலை மீலாது விழா கமிட்டி சார்பாக நடத்தப்படுகின்ற உயிரிலும் மேலான உத்தம நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மீலாது பெருவிழாவில் பல்வேறு உலமா பெருமக்கள் அழைக்கப்பட்டு மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை பற்றி, அவர்களுடைய தனிச்சிறப்புகளை பற்றி, அவர்களுடைய உயர்ந்த நற்குணங்களை பற்றி இங்கே பேசப்பட்டு கொண்டிருப்பதை போன்று உலகெங்கும் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழை, தனிச்சிறப்புகளை, அந்தஸ்துகளை எடுத்துரைக்கப்படுகின்ற ஒரு காலம் ரபியுல் அவ்வல். எல்லா காலகட்டத்திலும் நாம் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். சில பேர் என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, மீலாது விழா காலங்கள் வரும்போது மட்டுமே இந்த சுன்னத்து ஜமாத்துக்காரங்க நபியை பற்றி புகழ்வதை போன்றும் பேசுவதை போன்றும். அப்படி அல்ல. எல்லா காலங்களிலும் பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசப்படுகிறார்கள், புகழப்படுகிறார்கள். அவர்களுடைய அந்தஸ்துகளை, உயர்வுகளை மக்களிடத்தில் ஒவ்வொரு நாளும் எடுத்துரைத்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் ஒவ்வொரு தொழுகைக்கு அழைக்கும் போதும் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹினுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதர் என்று நாங்கள் சாட்சி சொல்கிறோம் என்று புகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். தொழுகை உட்பட அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. தொழுகையிலே, அத்தஹியாத்துடைய இருப்பிலே இதை நம்ம சொல்லித்தான் தொழுகை முடிக்கணும். அப்போ எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்து புகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் தொழுகை பாங்குக்கு பின்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்வதை போன்று பாங்குக்கு முன்பும் கூட பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி அவர்கள் நினைவுபடுத்தி எல்லா காலகட்டத்திலும் நபியை நினைவு கூறக்கூடிய ஒரு சமூகம் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத். அப்போ மீலாது காலங்களிலே
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அதிகம் பேசுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நபியை பற்றி பேசுகிற கடமை நமக்கு இருக்குது. ரமலான் மாதம் வந்துவிட்டால் நாம் எதை பற்றி பேசுகிறோம்? எதை பற்றி பேசணும்? ரமலான் மாதத்தை பற்றி, ரமலானுடைய சிறப்பை பற்றி உண்டா இல்லையா? ஹஜ்ஜுடைய மாதம் வந்தால் ஹஜ்ஜை பற்றி, ஹஜ்ஜினுடைய சிறப்பை பற்றி பேசணுமா இல்லையா? திருமணம் வருதுன்னு வைங்களேன், திருமண நிகழ்ச்சியில் எதை பற்றி பேசுவோம்? திருமணத்தை பற்றி பேசணுமா இல்லையா? அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு பிறந்த மாதம் வந்தால் அதை பேசிட்டா பிதாத்து, அதை பேசிட்டா நரகம், அதை பேசிட்டா நீங்கள் வழிகேடு, அதை பேசிட்டா நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படின்னா அது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம், கொஞ்சம் யோசிங்க. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பேசுவதனால் நரகமா? யோசிங்க. எங்க சந்தோஷப்படணும், மகிழ்ச்சியான ஒரு விஷயத்தை கொண்டு மகிழ்ச்சி அடையணுமா இல்லையா? குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃபரஹு சொல்றது யாரு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை கொண்டு மூமின்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் சொன்னது யாரு? அல்லாஹு தஆலா திருமறையிலே குர்ஆனிலே சொல்கின்றான். அல்லாஹ்வினுடைய அருள் என்றால் யார்? வ பி ரஹ்மத்திஹி அல்லாஹ் சொல்றானா இல்லையா? அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை கொண்டு மூமின்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். அல்லாஹ்வுடைய ரஹமத்துனா யாரு? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா விளக்கம் தருவார்கள். ஒபி ரஹமத்திஹி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அந்த ரஹமத் என்றால் யார் என்றால் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய ரஹமத். அது சும்மா சொல்றாங்களா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹமத்தல் லில் ஆலமீன், நபியே உம்மை அகிலத்திற்கே ரஹமத்தாக நாம் அனுப்பினோம் என்று சொன்னது யார்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரஹமத் என்று பெயர் சூட்டியது யார்? அல்லாஹ். அப்ப அல்லாஹ்வினுடைய ரஹமத்தை கொண்டு மூமின்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று இறைவன் குர்ஆன்ல சொல்கிறான் என்று சொன்னால் நாம் நபியை கொண்டு மகிழ்ச்சி அடையணுமா இல்லையா? மகிழ்ச்சி அடைய வேண்டும். அப்ப எல்லா காலங்களிலும் எல்லா நேரங்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைவு கூறுகிறோம், அவர்களை பின்பற்றுகிறோம், அவர்களை பற்றி பேச வேண்டும், பேசிக்கொண்டுதான் இருக்கிறோம். குறிப்பாக ரபியுல் அவ்வல் மாதம் வருகிற பொழுது அதிகம் பேச வேண்டிய கடமைக்கு நம்ம இருக்கிறது. அந்த கடமை நமக்கு இருக்குது. ஒவ்வொரு சிறப்புக்குரிய மாதம் நாட்கள் வருகிற பொழுது அவருடைய சிறப்பை பேசுகிறோம் என்றால் உலகத்தில் மிகச் சிறப்பானவங்க யாரு? காலம் சிறந்ததா, நபி சிறந்தவங்களா? சொல்லுங்க. ரமலான் மாதம் சிறந்ததா, நபி சிறந்தவங்களா? சொல்லுங்க. அதானே. வெள்ளிக்கிழமை சிறந்ததா, நபி சிறந்ததா? சொல்லுங்க. நபி தானங்க. அல்லாஹ் எங்க காலம் என்பது அல்லாஹ்வுடைய படைப்புங்க. முதல்ல அதை விளங்கிக்கணும். காலம் என்பது அல்லாஹ்வுடைய படைப்பு, இடம் என்பது அல்லாஹ்வுடைய படைப்பு, எல்லாம் அல்லாஹ்வுடைய படைப்பு தானே. அஃதலுல் ஹலாயிக் யாரு? படைப்பினங்களில் சிறந்தவர்கள் யாரு? எங்க ரமலான் மாசம் வந்தா சிறப்பு பேசணும்னு சொல்றீங்க, பேசுறீங்க. மற்ற மாதங்கள் சிறப்புக்குரிய மாதங்கள் வரும்போது அது சிறப்பு பேசுறீங்க. அகிலத்திற்கே அருள்கொடையாக வந்த படைப்பினங்களில் மிக சிறந்தவர்களாக அந்த உலகத்திற்கு வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி மாதம் வந்த பொழுது ஏன் எரியுது கேட்கிறேன். அப்ப இது யாருக்கு எரியும்? இது யாருக்கு எரியும்? தப்ரானில போன்ற பல்வேறு நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பிறந்த மாசம் வந்தா இப்லீஸ் ஓலமிடுவான். அப்ப யாருக்கு எரியும் சொல்லுங்களேன்? இப்லீஸுக்கு தான் எரியும், வேற யாருக்கு எரியாதுங்க. அப்ப யாருக்கு சந்தோஷம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிக்கக்கூடியவர்களுக்கு சந்தோஷம். அப்ப பிரச்சனை எதுல அப்படின்னு கேட்டீங்கன்னா நபி நேசத்துல தான். ஏங்க நம்ம ஒரு பொருளை ஒன்றை அதிகமாக நேசிக்கிறோம் என்று சொன்னால், நேசிக்கிறோம் என்றால் அவர்களோடு சம்பந்தப்பட்ட அனைத்தையும் நேசிப்போம். உண்டா இல்லையா? ஒரு விஷயத்தை நேசிக்கிறோம் சொன்னா அதோடு தொடர்புடைய அனைத்தையும் நேசிப்போங்க. இது யதார்த்தம். நீங்க குர்ஆன் ஹதீஸ் என்பதை தாண்டி யதார்த்தமா இயற்கையாகவே அல்லாஹ் மனித உள்ளத்துல படைச்சது, மனித உள்ளத்துல படைச்சதுங்க. அது சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசித்த அந்த நேசித்த முறையை பாருங்கள். நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பரிபூர்ணமாக ஒரு மனிதன் தன் உயிருக்கு மேலாக நேசிக்கணும், மூமினாக முடியாது. மூமினாக முடியாது. ஒரு மனிதனுடைய ஈமான் முழுமையடைய வேண்டும் என்றால், ஒரு மனிதனுடைய ஈமான் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அதற்கு அடிப்படை என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் உயிருக்கு மேல நேசிக்கிறது தான். அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி சொல்றாங்க தெரியுமா? ஹதீஸ் பல்வேறு கோணத்தில் வருது. அதுல சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர், உயிர் சொல்லி தான் ஆரம்பிக்கிறாங்க அந்த ஹதீஸை.
என்னுடைய உயிர் யாருடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன் என்று சாதாரணமாக சொல்லிடலாம். இது உயிரோடு சம்பந்தப்பட்டது. நபிநேசம் என்பது உயிரோடு சம்பந்தப்பட்டது. அப்ப பெருமான ஸல்லல்லாஹு சத்தியத்தை எப்படி தொடங்குறாங்க? வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் யாருடைய ஆதிக்கத்தில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன். லா யுமினு அஹதுக்கும், உங்களில் யாரும் மூமினாகவே ஆக முடியாது. ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி, பெற்றோர்களை விட பிள்ளைகளை விட நான் அவர்களுக்கு மிக நேசத்திற்குரியவர்களாக ஆகாத வரை யாரும் மூமினாக முடியாது. அப்ப பெற்றோர்களை விட பிள்ளைகளை விட, இன்னொரு ஹதீஸ்ல ஒட்டுமொத்த மக்களை விட, இன்னொரு ஹதீஸ்ல நீங்க சேமித்த செல்வங்களை விட நீங்க யார் அதிகம் நேசிக்கணும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் நேசிக்க வேண்டும். இன்னொரு ஹதீஸ்ல உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உயிரை விடவும் மேலாக யாரை நேசிக்க வேண்டும்? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. அப்படி நேசிக்காத வரை நீங்க மூமினாக ஆக முடியாது. சொல்றது யாரு? பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி, முஸ்லிம் போன்ற பல்வேறு நூல்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை எந்த தலைப்பின் கீழே பதிவு செய்றாங்கன்னா, உஜூபு மஹப்பத்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸர மினல் அஹ்லி வல் வலதி வல் வாலிதி வன் நாஸி அஜ்மஈன். பெற்றோர்களை, குடும்பத்தை விட, மனைவி மக்களை விட, உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களையும் விட மிக அதிகமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிப்பது கடமை. பாட தலைப்பு. அடுத்து இன்னொன்னு சேர்க்கிறார், ஓ இத்லாக்கு அதமில் ஈமான் அலா மல்லம் யுஹிப்புஹு ஹாதிஹில் மஹப்பத்தி, யார் இந்த அளவுக்கு நபியை நேசிக்கவில்லையோ அவர்களுக்கு ஈமானே இல்லை, அவங்கள்ட்ட என்னவே கிடையாது, ஈமானே கிடையாது என்பதை பற்றி பேசும் பாடம். இப்படி யார் தலைப்பு போடுறா? இமாம் முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சஹீஹ் முஸ்லிம் என்கிற ஹதீஸினுடைய பாடத்தில் தலைப்பு போட்டுட்டு அதுக்கு கீழே பதிவு செய்றாங்க, உலகத்தில் யாரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன் குடும்பத்தர்களை விட, தான் சேமித்த செல்வத்தை விட, உலக மக்கள் அனைவர்களையும் விட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசிக்காதவரை அவர் மூமினாகவே ஆக முடியாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸை முஸ்லிம் ரஹ்மத்துல்லாஹ் பதிவு செய்றாங்க. முதல்ல ஒரு மனிதன் மூமினாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அவர் வெறுமனே நான் நபி ஈமான் கொண்டேன்னு சொன்னா பத்தாது, நான் அல்லாஹ்வை ஏத்துக்கிட்டேன்னு சொன்னா பத்தாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிருக்கு மேலாக நேசிக்க வேண்டும். சஹாபாக்கள் அப்படித்தான் நேசித்தார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் கேள்வி கேட்கப்படுகிறது, கைஃப கான ஹுப்புக்கும் லி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசிக்கிறீர்கள்? உங்களுக்கு நேசம் எப்படி இருந்தது? நபி மேல உங்க நேசம் எப்படி இருந்துச்சு? அதுக்கு அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு எல்லா மக்களும் புரியுற மாதிரி இலகுவா சொல்றாங்க, கான அஹப்ப இலைனா மின் அம்வாலினா வ அவுலாதினா வ ஆபாயினா வ உம்மஹாத்தினா வ மினல் மாஇல் பாரிதி அலல் லம்இ. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு நாங்கள் சேமித்த செல்வங்களை விடவும், நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விடவும், எங்களை பெற்றெடுத்த தந்தைகளை விடவும், எங்களை பெற்றெடுத்த தாய்மார்களை விடவும், கடும் தாகத்தில் இருக்கும்போது குளிர்ந்த நீர் மீது எவ்வளவு தேட்டம் இருக்கும், அந்த அன்பை விடவும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் எங்களுக்கு பிரியமானவர்கள். யார் சொல்றா? அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. நபி மேல எப்படி நேச வச்சீங்கன்னு கேட்ட கேள்விக்கு பொதுவாக விளங்கிக்கங்க. கடுமையான வெயில் காலம் வருது. வெயில் காலம் வரும்போது குளிர்ந்த நீரினுடைய அருமப்பும் தெரியும். குளிர்காலத்தில் குளிர்ந்த நீர் அருமை தெரியுமா? அது ஒரு அதாப தெரியும். குளிர்காலத்தில் குளிர்ந்த நீர் அது ஒரு வேதனையாக அதாபாக தெரியும். கடும் வெயில் காலத்தில் அது ஒரு பெரிய நியாமத்தாக தெரியும். அப்படிதானே? பெரிய நியாமத்தை தெரியும். சரி, அரபு நாட்டில் உள்ள வெயில் எவ்வளவு மோசமா இருக்கும்? அரபு நாட்டில் சென்று வந்தவர்கள் அரபு நாட்டினுடைய வெயிலை பற்றி, அவருடைய உஷ்ணத்தை பற்றி நன்கு தெரிஞ்சிருப்பாங்க. கடுமையான வெயிலாக இருக்கும். சரிங்களா? அந்த வெயிலில் கடும் தாகம் ஏற்படும் போது குளிர்ந்த நீர் கொடுத்தா அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்போ உதாரணத்தை பாருங்களேன். ஏன்னா இது உயிர் சம்பந்தப்பட்டதுங்க. தண்ணீர் என்பது உயிர் சம்பந்தப்பட்டது. சொல்ல புரிஞ்சுங்களா? அதுவும் கடும் வெயில் காலகட்டத்தில் தண்ணீர் கிடைக்கிறது அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலேயும் குளிர்ந்த நீர் கிடைப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அதைத்தான் அலி இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு மண்டையில் நச்சின்னு பதிகிற மாதிரி எல்லாருக்கும் உடனே விளங்குற மாதிரி சொல்றாங்க, நபியை நாங்கள் எப்படி நேசித்தோம். இப்படிப்பட்ட கடுமையான காலகட்டத்தில், கடும் தாகத்தில் குளிர்ந்த நீர் கிடைத்தால் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவானோ, எவ்வளவு பிரியப்படுவானோ, அதை விடவும் அதிகமாக, நாங்கள் சேமித்த சொத்துக்களை விட மிக அதிகமாக, நாங்கள் பெற்றெடுத்த பிள்ளைகளை விடவும் மிக அதிகமாக
எங்களை பெற்றெடுத்த தாய் தந்தைகளை விட மிக அதிகமாக எங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாங்கள் நேசித்தோம் அப்படின்னு சொல்றது யாரு? அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு. முதல்ல விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அந்த நேசம் சரியா இருக்கணும். இருந்துச்சுன்னு வைங்களேன், இப்போ குறை மதியாளர்களுக்கு எதை பார்த்தாலும் குறையாவே தெரியுதா இல்லையா? மஞ்ச காமால வந்துச்சுங்க, அதாவது சரியான ஒரு விஷயம் தப்பா தெரியுதுன்னா நோயின்னு அர்த்தங்க. சரியான ஒரு விஷயம் தப்பா தெரியுது என்ன அர்த்தம்? நோய் இருக்குன்னு அர்த்தம். விளைஞ்சிங்களா? நாக்கில் சீனி போட்டா இனிப்பான வசத்தை போட்டா இனிக்கணும், கசக்குதுன்னு வைங்க என்ன அர்த்தம்? நோய் இருக்குன்னு அர்த்தம். இப்படிதானே? வெள்ளையான பொருள் வெள்ளையா தெரியணும், அது மஞ்சளா தெரியுதுன்னு வைங்களேன் என்ன அர்த்தம்? கண்ணுல பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம், நோயின்னு அர்த்தம். அப்படிதானங்க? சீராக இருப்பது சீரா இருக்கணும், அது நேர்மாற்றமா தெரியுதுன்னு சொன்னா அது நோய். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேசுவது நோயாக தெரியுமையானால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவங்க பிறந்த அந்த மாதத்தில் சந்தோஷத்தை வெளிப்படுத்துவது அது ஒரு வழிகேடாக தெரியுமையானால், இப்ப பிரச்சனை எங்க? புரியுது உங்களுக்கு? பிரச்சனை எங்க? ஈமான்ல, ஹுப்பு நபியில பிரச்சனை அங்கதான். அந்த ஹுப்பு நபி, நபி நேசம் சரியாக இருக்குமேயானால் நபியை பத்தி பேசும்போது சந்தோஷம் வரணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி பேசும்போது எரிச்சல் வருது அப்படின்னு சொன்னா, அப்ப யாருக்கு எரிச்சல் வரும்? கொஞ்சம் யோசிங்க, யாருக்கு எரிச்சல் வரும்? ஒன்னு இஸ்லாமிய விரோதிக்கு வரணும், அதானே? அல்லது ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு எதிரி ஷைத்தானுக்கு வரணும், அதானங்க? இந்த ரெண்டுல ஒன்றா இருந்தாதான் நபியை பத்தி பேசும்போது எரிச்சல் வரணும். இப்லீஸ் நபியை நேசிப்பானா? கொஞ்சம் யோசிங்க. இப்லீஸ் நபியை நேசிப்பானா? நேசிக்க மாட்டான். நபியை பத்தி பேசினா அவனுக்கு சந்தோஷம் வருமா, கோபம் வருமா? இஸ்லாமிய விரோதிக்கு நபியை நேசிப்பானா? அப்ப நபியை பத்தி பேசினா சந்தோஷம் வருமா, வெறுப்பு வருமா? வெறுப்பு வரும். அப்ப ஒருத்த மூமின் போரில் உட்கார்ந்துக்கிட்டு நபியை பத்தி பேசும்போது உடனே ஒரு மீட்டிங்கை போட்டு நபியை பத்தி பேசுறதுனாலேயே வழிகேடுன்னு பேசுறான்னு வைங்களேன், அப்ப இதுல யார் வழிகேட்டு இருக்காங்கன்னு புரியுதா உங்களுக்கு? கொஞ்சம் நடுத்தரமா யோசிக்கணும். அதாவது இதுக்கு பெரிய ஆதாரங்கள் வச்சு கும்பிச்சிட்டு போக வேண்டிய தேவையில்லை, யதார்த்தத்தை புரியுங்க. இஸ்லாம் பேசிக்க தந்துட்டு, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு ஒரு பேசிக் அடிப்படை தந்துட்டாங்க, நபியை நேசிக்கிறது. இப்போ நபியை நேசிக்கணும்னு சொன்னாங்களே இல்லையா? நபியை எப்படி நேசிக்கணும்? அதுக்கு வரையறை உண்டா? ஸல்லல்லாஹு சொன்னாங்களா? இந்த இப்படிதான் ஒரு வரையறை தாங்க இஸ்லாத்துல, ஒரே ஒரு வரையறை தான். ஷிர்கு குஃபுர் அல்லாத, மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட தடை இல்லாத விதத்தில் எப்படி வேணாலும் நீங்க நபியை புகழலாம், எப்படி வேணாலும் நபியை நேசிச்சுக்கலாம். அந்த நேசத்துக்கு தனிப்பட்ட ஆதாரம் தேவையில்லை. நேசத்தை வெளிப்படுத்துறமா இல்லையா, அந்த வெளிப்படுத்துற அந்த விதத்தில் ஏதாவது தடை இருக்கான்னு பார்க்கணும். உதாரணத்துக்கு சொல்றேன், ஒருத்தன் நேசம் என்கிற பெயர்ல, இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, சந்தோஷத்தை வெளிப்படுத்துற பேர்ல குடிச்சிட்டு ஆடுறானோ, உண்டா இல்லையா? உலகத்தில் நடக்கிற யதார்த்தத்தை பேசுறேன். சந்தோஷத்தை வெளிப்படுத்துற பெயர்ல குடிச்சு போட்டு ஆடுறாங்களா இல்லையா? இப்படி குடிச்சு போட்டு ஆடுறது சந்தோஷத்தை வெளிப்படுத்துறோம்ங்கிறாங்க. இது மார்க்கத்தில் உண்டா? இது அனுமதிப்போமா? சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகழ்றது இருக்குது, நபியை பத்தி புகழ்ந்து பேசுறது இருக்குது. ஒருத்தர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளிப்பட்டவங்க தெரியுமா? இந்த சமூகத்தை காக்க வந்தவர்கள், அவங்க நற்குணமுடையவர்கள், அவங்க வாழ்க்கையில பொய்யை பேசினதில்லை, அவங்க வாழ்க்கையில் உண்மையை பத்தி தான் பேசினாங்க, உத்தம நபியா வாழ்ந்தாங்க, அவங்கள நம்ம பின்பற்றணும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பத்தி பேச, இது மகிழ்ச்சி வெளிப்படுத்துறோம். இது மார்க்கத்தில் உண்டா இல்லையா? உண்டு தானங்க? எங்க அன்பு வெளிப்படுத்துற விதத்தை பாருங்க. இப்படி வெளிப்படுத்தலாமா, அப்படி வெளிப்படுத்தலாமா, அதுக்கு ஆதாரம் கேட்க கூடாது, தேடவும் கூடாது. இஸ்லாத்தின் அடிப்படையிலேயே நீங்க ஒண்ணுமே இல்லைங்க. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சஹாபாக்கள் எப்படிலாம் நேசிச்சிருக்கிறாங்க, கொஞ்சம் நடுநிலையா யோசிங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் நேசிச்சாங்களா இல்லையா? அந்த நேசத்தை எப்படி வெளிப்படுத்தினாங்க? எவ்வளவு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குது, கொஞ்சம் நடுத்தரமா யோசிங்க. புகாரில் உள்ள பல செய்திகளை சொல்றேன், சரிங்களா? உதாரணத்துக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முகம் கழுவினால் அந்த முகத்திலிருந்து வடிகிற தண்ணி இருக்கு பார்த்தீங்களா, அதை கீழே கொட்ட விட மாட்டாங்க. சஹாபாக்கள் ஓடி போய் ஏந்திடுவாங்க, உடம்பு கையில் ஏந்திடுவாங்க, ஏந்தி உடம்பில் பூசிக்கொள்வார்கள். புகாரில் வருது. நபி ஸல்லல்லாஹு உத்தரவு போட்டாங்களா? என் முகத்தில் நான் தண்ணீரை ஊற்றும் போது என் முகத்தில் பட்டு கீழே வடியுமையானால் அதை கீழே நீங்கள் கொட்ட விடக்கூடாது, கையில் ஏந்தி உடம்பில் தான் பூச வேண்டும். ஸல்லல்லாஹு சட்டம் போட்டாங்களா? உத்தரவு போட்டாங்களா? கிடையாது இல்லைங்க. எங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழு செய்தால், ஹதீஸில் புகாரில் செய்தியை சொல்றேன்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உது செய்தால் அந்த மேல உடம்பில் பட்ட அந்த உதுவினுடைய அந்த நீரை, அந்த மிச்ச நீரை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பாத்திரத்தில் ஏந்தி வைப்பாங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஏந்தி வைப்பாங்க. எதுக்கு? சஹாபாக்கள் தேடி வருவாங்களாம், நபி உடம்புல பட்ட அந்த தண்ணீரை கொஞ்சம் தாங்களேன்ட்டு. நான் புகாரி முஸ்லிமில் வந்த ஹதீஸை தான் சொல்றேன் உங்கள்கிட்ட. சஹாபாக்கள் வருவாங்க, பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அந்த தண்ணீரை கொண்டு கொடுப்பாங்க. அந்த தண்ணீரை எடுப்பதற்காக சஹாபாக்கள் ஒருவருக்கு ஓடி வந்து சண்டை போட்டு முட்டிக்குவாங்களாம். அந்த தண்ணி எனக்கு கிடைக்கணும், எனக்கு கிடைக்கணும். யார் முந்தி கொண்டார்களோ அவர்களுக்கு அந்த பாத்திரத்தில் கையில் தண்ணி கிடைக்கும். அந்த தண்ணீரை எடுத்து உடம்பு மூளை பூசிக்குவாங்க. அந்த தண்ணீர் காலியாயிருமா இல்லையா? கடைசியில் ஓடி இந்த சஹாபாக்கள் தண்ணி காலியா போச்சே, அவங்க என்ன பண்ணுவாங்க? ஹதீஸ்ல என்ன அவங்க என்ன பண்ணுவாங்க? யார் கையில தண்ணி ஈரம் இருக்குமா இல்லையா, அந்த ஈரத்தை தடவி மேல பூசுவாங்களாம். வந்த ஹதீஸுங்க, ஆதாரப்பூர்வமான ஹதீஸுங்க, மறுக்க முடியுமா? சரி, சலாசம் சொன்னாங்களா, சட்டம் போட்டாங்களா? என் மேல் அன்பை வெளிப்படுத்துவதற்கு நான் ஒழு செஞ்ச நீரை நீங்கள் கீழே விடக்கூடாது, உடம்பில் பூசிக்கொள்ள வேண்டும். அந்த தண்ணீர் தீர்ந்து விட்டால் யார் கையில் அந்த ஈரம் இருக்கிறதோ அந்த ஈரத்தையாவது தடவை உங்க முகத்தில் பூசிக்கொள்ள வேண்டும். சலாசம் சட்டம் போட்டாங்களா? ஒரு ஹதீஸ் கொடுங்க. எங்க எச்சில் துப்பினால் கூட அதை கையில் இருந்து பூசிக்கொள்வாங்கன்னு புகாரில் வருதுங்க. நபிசஸ் சட்டம் போட்டாங்களா? எங்க அன்பை வெளிப்படுத்துறதுல எந்த விதத்தில் மார்க்கத்தில் வந்து ஹராம் அதில் கலக்காமல் இருக்கிறதோ வெளிப்படுத்திக்கலாம். மார்க்கம் எதையெல்லாம் ஹராம் என்று சொன்னதோ அது உள்ள வருதான்னு பாருங்க. தண்ணியை மேல தேய்க்கிறது ஹராம் குர்ஆன் ஹதீஸ்ல வருதா? சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சிருக்காங்க, நபி அங்கீகரிச்சிருக்காங்க. நான் சட்டம் போடல. ஒரு சமயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குபைஷா ரலியல்லாஹு அன்ஹா சஹாபி பெண்மணி அவங்க வீட்டுக்கு போறாங்க. தண்ணி தாகம், தண்ணி கேட்குறாங்க. அந்த சஹாபி பெண்மணி வீட்டில் என்ன பண்ணுறாங்க, ஒரு பாத்திரத்தில் தோல் பை, அந்த தோல் பையில் தண்ணி இருக்குது, அதை எடுத்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில் கொடுக்குறாங்க. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோல் பையை வாங்கி தன் வாயில் வச்சு அப்படியே குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு அந்த தோல் பையில் உள்ள மிச்ச தண்ணீரை அந்த சஹாபி பெண்மணி கையில் கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க. இந்த ஹதீஸ் திர்மிதியில் வருது, தபரானியில் வருது, ஆதாரபூர்வமான செய்தி. சரிங்களா? இப்போ போகிறாங்களா, குபைஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த நபிசாச வாய்ப்பட்ட பகுதி இருக்குது இல்லை, தோல் பை தானே, அந்த வாய்ப்பட்ட பகுதியை அப்படி வெட்டி அதை தனியாக எடுத்துக்கிட்டாங்க. எடுத்ததுக்கு என்ன காரணம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த இடத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுடைய முபாரக்கான வாய்ப்பட்ட இடம், அதனுடைய பரக்கத்தை நான் அனுபவிக்க வேண்டும், எனவே அதை மட்டும் தனியாக வெட்டி எடுத்துக்கொண்டேன். சட்டம் போட்டாங்களா? என் வாய்ப்பட்ட இடத்தை யாராக இருந்தாலும் வெட்டி வச்சுக்கணும். அன்பை வெளிப்படுத்தும் விதம் பாது, அன்பை வெளிப்படுத்தும் விதத்தை கேள்வி கேட்கக்கூடாது. இப்போ ரபியுல் அவ்வல் வருதா, நாங்கள் பெருமானாரை புகழ்றோமோ, ஏன் புகழ்கிற, அதை கேட்க நீ யார் கேட்கும்? அதை கேட்க நீ யாரு? எங்கள் அன்பை நாங்கள் எப்படி வெளிப்படுத்துவோம்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இது போல பயான் பேசி வெளிப்படுத்துவோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது மௌலிது ஓதி வெளிப்படுத்துவோம். எப்படி வெளிப்படுத்துவது மார்க்கத்தில் அனுமதியோ அந்த விதத்திலெல்லாம் வெளிப்படுத்துவோம். ஹராம் கலந்தா தான் கேள்வி வரணுமே தவிர நபியை ஏன் புகழ்ந்தா என்று கேள்வி வரக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீராத் காலம் வந்து செஞ்சா ஏன் நபியை நீ பேசுறன்னு கேள்வி கேட்கக்கூடாது. அது அன்பின் வெளிப்பாடு. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல எப்படியெல்லாம் அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் சஹாபா பெருமக்கள். ஒரு சின்ன விஷயத்தை நான் சொல்கிறேன், பொதுவாக ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். முதல்ல அன்பு அப்படின்னு சொன்னாலே மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசை வரணும். அன்பு இருக்குன்னு சொன்னா பத்தாது. அன்பினுடைய அடையாளங்கள் பல இருக்குங்க. நம்ம ஒன்றை நேசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா முதல்ல என்ன வரணும், அதை பார்க்கணும்னு ஆசை வரணும். அது நேசத்தினுடைய ஹுப்பினுடைய அடையாளம். நினைச்சிங்களா? இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து அல்லாஹ் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் உரையாடுறான். அல்லாஹ் அதிகம் நேசிக்கணுமா இல்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட உரையாடுற பாக்கியத்தை பெற்றாங்க. அல்லாஹ் பார்க்கணும் ஆசை வரணுமா இல்லையா? ஆசை வந்துச்சு, அதனால கேட்டாங்க, ரப்பி அரணி அந்தூர் இலைக்குன்னு சொன்னாங்க. இறைவா உன்னை நான் பார்க்கணும், எனக்கு காட்டுன்னாங்க. அப்போ அல்லாஹ் இந்த உலகத்தில் பார்க்க முடியாதுன்னு சொன்னான். இப்போ ஏன் இதை சொல்றேன்னா, குர்ஆன்ல வந்த வசனத்தை சொல்றேன். இது ஏன் சொல்றேன்னா, ஒன்றை நேசிக்கிறோம் என்றால் பார்க்க வேண்டும் என்கிற ஆசை வரணும். அது ஹுப்பினுடைய அடையாளம், அன்பினுடைய அடையாளம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நேசிக்கிறோம் என்று சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வேண்டும் என்கிற ஆசை நம்ம எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? வரணும்.
நினைச்சிங்களா? ஏன்னா சலாசன் சொல்லுவாங்க, மின் அசத்தி உம்மத்திலி ஹுப்பன் நாசுன் யகூனூன பாதி, என்னுடைய உம்மத்திலேயே என் மீது கடுமையாக அன்பு வைத்தவர்கள் ஒரு மக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் யகூனூன பாதி, எனக்கு பின்பு இந்த உலகத்தில் தோன்றுவார்கள். சலாசன் என்ன சொல்றாங்க? நபியுடைய வஃபாத்துக்கு பிறகு இந்த உலகத்தில் ஒரு மக்கள் தோன்றுவாங்க. அவங்க யார் மேல அதிக நேசம் வச்சிருப்பாங்க? நபி ஸல்லல்லாஹு அவர்கள் மேல கடுமையாக நேசம் வைத்திருப்பார்கள். யவத்து அஹதுஹும் லவ் ரஆனி பி அஹ்லிஹி வ மாலிஹி, அவர்களில் ஒவ்வொருவருமே தன்னுடைய குடும்பத்தை இழந்தாவது தன் சொத்தை இழந்தாவது என்னை பார்த்துவிட வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள். குடும்பத்தை விட்டுட்டாவது சொத்தை இழந்தாவது யாரை பார்க்க ஆசைப்படுவாங்க? மாநபி ஸல்லல்லாஹு அவர்களை பார்க்க ஆசைப்படுவார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் ஷரீஃபிலே 2832வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப சஹாபாக்கள் காலகட்டத்தில் சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கறாங்க, பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கிறாங்க. சும்மா ஒன்றும் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடன் பயணிக்கணும்னு ஆசைப்படுறாங்க சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் ஊருக்கு வந்துவிட மாட்டார்கள் ஆசைப்பட்டிருக்கிறாங்க சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம இல்லத்தில் அமர்ந்து விட மாட்டார்கள் ஆசைப்பட்டிருக்கிறாங்க சஹாபா பெருமக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முறையாவது பார்த்து விட மாட்டோமா என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள் சஹாபா பெருமக்கள். ஏங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெருங்கிய நண்பர் தானே, நெருங்கிய நண்பர். உறவினர் என்பது ஒரு பக்கம், உறவினர் ஆகிறதுக்கு முன்னாடி நெருங்கிய நண்பர் தானே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. எந்த அளவுக்கு நபி கூட அவங்க அதிகமான காலத்தை அவங்க கொடுத்துருக்கிறாங்க. அந்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத் பயணத்தில் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு பெருமான ஹிஜ்ரத் செஞ்சாங்க இல்லையா? அந்த ஹிஜ்ரத் பயணத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூபக்கர்ல வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு அனுமதி கேட்டுட்டு சொல்றாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நமக்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு அனுமதி வழங்கி விட்டான் அப்படி சொல்றாங்க. யார்கிட்ட சொல்றாங்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. அடுத்த கேள்வி அவங்க என்ன கேட்டாங்க தெரியுமா? ஃபஸ்ஸுஹபத பி அபி அன்த யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், என் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், நானும் உங்களோடு வர வேண்டுமான்னு கேட்டாங்க. உங்களோடு வரக்கூடிய பாக்கியத்தை, இந்த பயணத்தில் உங்களோடு சுஹபத், உங்களோடு வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானா? உடனே ஸல்லல்லாஹு நஅம், ஆமாம் அப்படின்னா. ஆமாம், புகாரில் வருதுங்க. அந்த பயணத்தில் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பயணிக்கிற பாக்கியத்தை இறைவன் தந்தானான்னு கேட்கிறாங்க. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு ஆமான்னாங்க. புகாரில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸினுடைய விளக்க உரையிலே அவங்க இன்னொரு வரலாற்று சம்பவத்தை பதிவு செய்வாங்க. என்ன பதிவு செய்றாங்க தெரியுமா? அபூபக்கருடைய மகளார் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவி உம்முல் மூமினின் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஃபரைது அபூபக்கரின் யபுகி, அந்த நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க என்னோடு வரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தான்னு சொன்னாங்களே இல்லையா? அதை கேட்ட உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நான் பார்த்தேன், என் தந்தையை நான் பார்த்தேன், அழுது கொண்டே இருந்தார்கள், அழுது கொண்டே இருந்தாங்க. ஒமா குந்து அஹசிபு அன்ன அஹதன் யபுகி, இந்த மாதிரி ஒருவர் அழுததை நான் கண்டதே இல்லை, நினைத்து கூட பார்த்ததில்லை. ஏன் அவங்க அழுதாங்க? காரணம் சொல்றாங்க, மினல் ஃபரஹி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயணிக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்த அந்த மகிழ்ச்சியின் காரணத்தினால் அழுதார்கள். அந்த மாதிரி அழுததை யாரையுமே நான் பார்க்கல, அப்படி நினைச்சு கூட பார்க்கலங்கிறாங்க. அப்படி அழுதாங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. எவ்வளவு சந்தோஷம் பாருங்க. அப்ப இது ஹுப்பினுடைய அடையாளமா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்கக்கூடியவர்கள் நபி காலத்தில் வாழும்போது நபி கூட இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு வருகிற பொழுது மதீனாவாசிகள் எப்படி சந்தோஷப்பட்டாங்க? புகாரி முஸ்லிம் வரலாற்று நூல்கள் என்ன பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? வஸமிஅல் முஸ்லிமூன பில் மதீனத்தி மஹரஜ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு புறப்பட்டு வந்த தகவலை மதீனத்து மக்கள் கேள்விப்படுகிறார்கள். மதீனத்து மக்கள் ஸல்லல்லாஹு கிளம்பிட்டாங்க, நம்ம ஊருக்கு வர போறாங்க, இனிமே நம்ம கூட தான் வாழ போறாங்கன்னு சந்தோஷம். எப்ப ஸல்லல்லாஹு நம்ம இல்லத்துக்கு வருவாங்க, எப்ப நம்ம ஊருக்கு வருவாங்க, ஒவ்வொரு நாளும் ஹர்ரா என்கிற பகுதியில் போய் எதிர்பார்ப்பாங்களாம். அந்த பகுதி எவ்வளவு உஷ்ணமான பகுதி தெரியுமா? வெயில் தாங்க முடியாது. ஃபயந்தலிரூனஹு ஹத்தா யருத்தஹும் ஹர்ருல் லஹீரத்தி, நடுப்பகலின் உஷ்ணம், வெயிலுடைய தாக்கம் தாங்க முடியாம அவங்க திரும்பி வீட்டுக்கு போவாங்களாம். அந்த வெயில் கொடுமையை தாங்க முடியாதான். அது வரைக்கும் பெருமான சேசம் வந்துட மாட்டாங்களான்னு, கண்ணில் பற்ற மாட்டாங்களான்னு எட்டி எட்டி பார்த்துட்டே இருப்பாங்களாம் மதீனத்து மக்கள். எவ்வளவு நேசம் பாருங்க. மாநபி ரசூலுல்லாஹி புகார்ல வந்து அதிசயம் சொல்கிறேன், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்ததை
மேட்டிலிருந்து, மலைகளிலிருந்து, மரங்களிலிருந்து, வீட்டினுடைய மேல் பகுதியிலிருந்து, மாடியிலிருந்து தூரத்தில் வரும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த அந்த சஹாபாக்கள், மதீனத்து சிறுவர்கள், மதீனத்து அடிமைகள், ஃபஸ்தல் ஹதமு வஸ்ஸிபியானு ஃபித் தரீக், மதீனத்து சிறுவர்கள் எல்லாம், மதீனாவில் உள்ள அடிமை பெண்கள் சிறுவர்கள் எல்லாம் மதீனாவினுடைய வீதியிலே அல்லாஹு அக்பர் ஜா ரசூலுல்லாஹ், அல்லாஹு அக்பர் ஜா முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டே ஓடுறாங்க, சந்தோஷத்தை வெளிப்படுத்தி. அல்லாஹு அக்பர், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊருக்கு வந்துட்டாங்க, அல்லாஹு அக்பர், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊருக்கு வந்துட்டாங்க, வீதி வீதியா சொல்லிட்டு திரியுறாங்க சத்தம் போட்டுக்கிட்டு. எது ஸல்லல்லாஹு உத்தரவு போட்டு விட்டாங்களா? நான் ஊருக்கு வந்தால் சத்தம் போட்டு ஊருக்கு தெருவா சுத்தணும்னு சட்டம் போட்டாங்களா? நான் சொல்ற அந்த ஹதீஸ் அஹ்மதுல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, ஆதாரபூர்வமான ஹதீஸ். நான் ஊருக்குள்ள வரேன்னு தெரிஞ்சிட்டா எல்லாரும் தெருவா ஓடணும், ஓடி முகமது ஸல்லல்லாஹு வந்துட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்துட்டாங்கன்னு சத்தம் போட்டு ஓடிக்கிட்டே இருக்கணும். ஸல்லல்லாஹு சட்டம் போட்டாங்களா? ஏங்க அவங்க பாசம், அன்புங்க, ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் தெரியணும், அன்பை வெளிப்படுத்தணும். பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு சொல்றாங்க, பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு ஃபரிஹ அஹ்லுல் மதீனா பி மக்தமில் ஹபீபி இலைஹிம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபமா ரஅய்து அஹ்லுல் மதீனா ஃபரிஹு பி ஷைஇன் ஃபரஹஹும் பி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பரா இப்னு ஆசிப் சொல்லுவாங்க, மதீனத்து மக்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த தகவலை கேள்விப்பட்டு மகிழ்ச்சி அடைந்தாங்களா இல்லையா? அது மாதிரி வேற எந்த ஒன்றுக்கும் மகிழ்ச்சி அடைந்ததை நான் கண்டதே இல்லை. யார் சொல்றா? பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு சொல்றாங்க, மதீனத்து மக்கள், மதீனாவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வரும்போது ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சாங்களே, அந்த மாதிரி வேற விஷயத்துக்கு மகிழ்ச்சி அடைஞ்சதை நான் கண்டதே இல்லை. அவ்வளவு அதிக மகிழ்ச்சி, அவ்வளவு அதிக மகிழ்ச்சி. இது யார் சொல்றா? பரா இப்னு ஆசிப் ரலியல்லாஹு அன்ஹு, புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக அந்த சஹாபா பெருமக்கள் விஷயத்தை பாருங்க, எப்பொழுதுமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட இருக்கணும், இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி, ஆசை. ரபியா என்கிற ஒரு சஹாபி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக பணிவிடை செய்யக்கூடிய சஹாபி. ஒரு சமயம் ஒரு பணிவிடை செஞ்சாங்க. என்ன பணிவிடை? நபிக்கு சுய தேவை நிறைவேற்றுவதற்காகவும் உது செய்வதற்காகவும் தண்ணி எடுத்து வச்சாங்க. அப்படி தண்ணி எடுத்து வச்ச உடனே நபி ஸல்லல்லாஹு பயங்கர சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபியிட்ட கேட்குறாங்க, சல் ரபியா அவர்களே, என்கிட்ட என்ன வேணாலும் கேளுங்கன்னாங்க. என்ன வேணாலும் கேளு. இப்போ அதே ஒரு ஒரு நிலைமை நமக்கு கிடைச்சா நம்ம என்ன கேட்போம்? ரொம்ப கஷ்டமாக இருக்கு, பெரிய கோடீஸ்வரன் ஆகணும், சொந்த வீடு இல்லை, சொந்த வீடு வேணும், யார் யாருக்கு என்னென்ன கேட்போமா இல்லையா? யார் யாருக்கு என்னென்ன இல்லையோ, வியாபாரம் செய்யணும், வியாபாரத்தை பறக்கத்தில் பறக்கத்து கேளுங்க சொல்லுவோமா இல்லையா? சரி, ரபியா ரதி அந்த உம்மத்து ஒன்று கற்றுத்தராங்க, நபி நேசம்னா என்னண்டு. சஹாபாக்கள் நம்ம கற்றுத்தராங்கங்க நபி நேசம்னா என்னண்டு. அவங்கள்ட்ட இருந்து கற்றுக்கிறது மஹப்பத்து. இன்னைக்கு புதுசாக வந்து நின்றுக்கிட்டு நபியை நேசிக்கிறோம், உயிருக்கு மேல் நேசிக்கிறோம் சொல்லி நபியை பேசுனா திட்டானோ பாருங்க. இது நேசம் கிடையாது, இது வேஷம், இது வேஷம், பச்சை வேஷம். ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சல் ரபியா அவர்களை என்ன வேண்டுமானாலும் கேளுங்கன்னாங்க. அவர் உடனே கொஞ்சம் கூட யோசிக்கல, அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, சொர்க்கத்தில் உங்களோட இருக்கிற பாக்கியத்தை உங்களிடம் கேட்கிறேன். யார்கிட்ட கேட்குறாங்க? சொர்க்கத்தில் உங்க கூட இருக்கிற பாக்கியத்தை உங்கள்கிட்ட கேட்கிறேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, அடுத்து அவகைர தாலிக்க வேற ஏதாவது இருக்கான்னு கேட்டாங்க. வேற ஏதாவது கேளுங்க, வேற ஏதாவது இருந்தாலும் கேளுங்க. அப்ப அவர் சொன்னாராம், ஹுவ தாக்க, அல்லாஹ்வின் தூதர்கள், நான் என்ன சின்ன விஷயமா கேட்டேன், எவ்வளவு பெரிய விஷயம் கேட்டிருக்கேன், அதே போதுன்னாங்களாம். ஏங்க சொர்க்கம் கிடைக்கிறதே பெரிய விஷயங்க, சொர்க்கம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா நம்ம அமலை வச்சு சொர்க்கத்துக்கு போக முடியுமா? கொஞ்சம் யோசிங்க. நம்ம செய்கிற அமல்லாம் தரமான அமலா? ஏங்க இந்த செல்லும் காசு செல்லா காசு ரெண்டு இருக்கா இல்லையா? செல்லும் காசு செல்லா காசு ரெண்டு இருக்கு தானே. நம்ம கடையில் கொடுத்து பொருள் வாங்குறோமா, காசு கொடுத்து பொருள் வாங்குறோமா இல்லையா? எதை கொடுத்தா பொருள் கிடைக்கும்? செல்லும் காசு தானே. செல்லா காசை போய் கொடுத்தா, இப்போ 500 நோட்டு காலாவதியாக போச்சு தானே, இதுக்கு முன்னாடி பயன்படுத்த, அது செல்லா காசு. அந்த 500 நோட்டை இப்போ கொண்டு கடையில் கொடுத்து எனக்கு 500 ரூபாய்க்கு பொருள் தாங்க கேட்டால் தருவானா? தரமாட்டாங்க. அப்படி தானேங்க, செல்லா காசு. அல்லது இப்போ உள்ள 500 வச்சு பேசுவோம், 4 துண்டா கிழிச்சு அதே கடையில் கொடுத்து எனக்கு துண்டு தாங்கண்ணா, எனக்கு பொருள் தாங்கன்னா, லைட்டாக கிழிச்சாலே வாங்க யோசிக்கிறாங்க, லைட்டாக கிழிஞ்சாலே வாங்க யோசிக்கிறாங்க. அது 4 துண்டா கிழிச்சு போய் கடையில் கொடுத்துட்டு
எனக்கு 500 ரூபாய்க்கு பொருள் தாங்கன்னா, அப்போ டேமேஜ் ஆனாலோ குறைபாடு இருந்தாலோ செல்லாமல் போகுதா? அப்போ செல்லா காசை வச்சுக்கிட்டு நம்ம பொருள் வாங்குறோம் அப்படின்னு சொன்னால் கிடைக்குமா முதல்ல? சரி, அதை மாதிரி இப்போ சொர்க்கம் நமக்கு வேணும். நம்ம செய்கிற அமல் வச்சு சொர்க்கம் கிடைக்குமா? கொஞ்சம் யோசிங்க. நம்ம கரெக்டாக அமல் செய்கிறோமா? ஏதாவது கொஞ்சம் யோசிங்க. நான் பொதுப்படியாக கேட்குறேன். எல்லாருமே தனித்தனியாக வீட்டில் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வீட்டில் தனியாக உட்காந்து நம்ம செய்கிற அமலை ஃபுல்லாக யோசிச்சு பாருங்க. தொழுகை எடுத்துக்கும், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுறமா இல்லையா, அஸ்ஸலாமு அலைக்கும் சலாம் கொடுக்குறமா இல்லையா, இது வரைக்கும் நம்ம அல்லாஹ் மட்டும் தான் நினைப்பில் இருந்தான், உலகமே நினைப்பில் வரல. சொல்லுங்க போகும். யாரும் சொல்ல முடியுமா? அல்லாஹ் மட்டும் தாங்க நினைப்பில் இருந்தான். அல்லாஹு அக்பர் சொல்லும் போதே அல்லாஹ் நினைப்பில் இல்லை, நாக்கில் தான் இருக்கு. விளைஞ்சவங்களுக்கு அல்லாஹு அக்பர் நாக்கில் தாங்க அல்லான்னு வருது. சிந்தனையில் யாருக்கு அல்லான்னு இருக்குது? எத்தனை பேர் சிந்தனை வச்சு தொழுகிறான்? அல்லாஹு அக்பர் அல்லான்னு சொல்லும் போதும் வரமாட்டுக்கு, அது உள்ளக ஓதும் போதும் வரமாட்டுக்கு, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லும் போதும் வரல. அது ஃபுல்லா என்ன இருக்கு? துனியா தான் இருக்கு. அது ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம துனியாவோட இணைஞ்சிட்டோம். சொல்ல புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு. யார் யார் இந்த உலகத்தில் எதில் அதிக ஈடுபாடோடு இருக்கிறார்களோ, யார் யார் இந்த உலகத்தில் எதில் அதிக தொடர்போடு இருக்கிறார்களோ அதுதான் அவருடைய சிந்தனையில் நிரம்பி இருக்கும். சரி, எப்படி தொழுவணும்? எப்படி தொழுவணும்? மல் இஹ்சான் அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு ஃபஇல்லம் தகுன் தராஹு ஃபஇன்னஹு யராக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வை எப்படி வணங்கணும் கேட்டா, நீ அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று வணங்க வேண்டும், அல்லது அவன் உன்னை பார்க்கறங்கிற எண்ணத்தில் வணங்க வேண்டும். ரெண்டு சொன்னாங்களா இல்லையா? இந்த ரெண்டுல ஏதாவது இருக்குதா? இது எல்லா வணக்கத்துக்கும் பொருந்தும். வெறும் தொழுகை மட்டும் கிடையாது, எல்லா வணக்கத்துக்கும் அல்லாஹ்வை பார்ப்பதை போன்று அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும், அல்லது அல்லாஹ் நம்மை கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற எண்ணத்தில் அந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும். வணக்கம் முழுவதும் நம்முடைய வணக்கம் அப்படி இருக்குதா? அது தொழுகையாக இருக்கட்டும், நோன்பாக இருக்கட்டும், ஜகாத்தாக இருக்கட்டும், ஹஜ்ஜாக இருக்கட்டும், எல்லாத்திலுமே ஏதோ ஒரு வகையில் கலப்பு வருதா இல்லையா? பிறர் பார்க்க வேண்டும், பிறர் புகழ வேண்டும். இப்போ பள்ளியாசலுக்கு வர நம்ம எப்பவுமே பள்ளியோடு தொடர்பில் இருப்போம்னு மக்கள் சொல்லணும். அப்படி ஒரு எண்ணம் உள்ளத்தில் வந்துருச்சுன்னு சொன்னா கலப்பு வந்துட்டு தானே. நம்மளை வணக்கசாலின்னு மக்கள் சொல்லணும், அப்படி ஒரு எண்ணம் உள்ளத்தில் வந்துட்டா கலப்பு தானே. 4 பேருக்கு தர்மம் செய்யறோம், தர்மம் செய்யறதை 10 பேர் பார்க்கணும், இவர் பெரிய கொடைவல்லன்னு சொல்லணும் என்கிற எண்ணம் உள்ளத்தில் வந்தா கலப்பு தானே. அது கலப்பா இல்லையா? அப்ப அல்லாஹ்வுக்காக என்கிற பேர் அடி வாங்குதா இல்லையா? அப்ப நாம் செய்யற ஒரு ரூபா தர்மம் செய்யும் போது கூட அதுல ஏதோ ஒரு வகையில் ஒரு கலப்பு உள்ள வருது. ஒரு வணக்கத்தை நிறைவேற்றுகிறோம் என்றால் அதுல ஒரு கலப்பு வருது. அப்ப இந்த அமலை வச்சுக்கிட்டு நாளைக்கு மறுமையில எங்கெங்க சொர்க்கத்தை வாங்குறது? அப்ப நம்ம அமலை வச்சுக்கிட்டு வெற்றி பெற கஷ்டம். அல்லாஹ்வுடைய ரஹமத்து இல்லாம நம்ம முடியாது. அமல் செய்யணும், அந்த அமல்ல குறைபாடு இல்லாம முயற்சி பண்ணணும். இதையெல்லாம் தாண்டி ஏன் அமல் வச்சு தான் சொர்க்கம்னு நினைக்க கூடாது. நான் அப்படிப்பட்ட அமல் நம்ம செய்யல, அல்லாஹ்வுடைய அருள் இல்லாம போக முடியாதுன்னு நினைக்கணும். சரி, இப்ப நான் என்ன கேட்கிறேன்னா, அதாவது ரபியா ரலியல்லாஹு அன்ஹு எதை கேட்கிறாங்க? சொர்க்கம். ரெண்டாவது, சொர்க்கத்தில் நபிமார்களோடு இருக்கிற பாக்கியம் பெருசா சாதன விஷயமா? ரொம்ப கஷ்டம். நபிமார்களின் தலைவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட இருக்கிறது சாதன விஷயமா? அது அதை விட பெரிய விஷயங்க. அவ்வளவு பெரிய முக்கியமான விஷயத்தை யார் கேட்கிறா? ரபியா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கறாங்க, அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னா யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, சொர்க்கத்திலே உங்களோட இருக்கும் பாக்கியத்தை நான் கேட்கிறேன் அப்படின்னாங்க. வேறு எது வேணுமோ அதையும் கேளுங்கன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹுவதாக்க நபி, இதுவே போதும், எவ்வளவு விஷயம் கேட்டிருக்கேன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா வணங்குங்கன்னு சொன்னாங்க. அதிகமா வணங்குங்க, அந்த பாக்கியத்தை நான் உங்களுக்கு பெற்று தருவேன்னாங்க. இவர் என்ன கேட்கிற நபிட்ட? சொர்க்கத்தில் கூட இருக்க பாக்கியத்தை தாங்கன்ட்டு. நபி ஸல்லல்லாஹு அதிகமா தொழு, அந்த பாக்கியத்தை நான் தரேன். ஏன்னா நான் தரேன்னு சொல்லிட்டு பேசாம வணங்காம இருந்துடக்கூடாது இல்லை. அப்போ வணக்கத்தையும் கதையில் நிறைவேற்றணும். அந்த பாக்கியத்தை யார் தரேன்னு சொல்றாங்க? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரேன்னு சொல்லுங்க. விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, உலகம் வேண்டுமா அல்லது நபி கூட இருக்கிற பாக்கியம் வேண்டுமா? இந்த உலகத்திலும் சரி மறு உலகத்திலும் சரி சஹாபாக்கள் எதை தேர்வு செஞ்சாங்க? சஹாபாக்கள் எதை தேர்வு செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிற பாக்கியத்தை தேர்வு செஞ்சாங்க. அப்ப அந்த அன்பு எவ்வளவு முக்கியமான அன்பு, எவ்வளவு முக்கியமான அன்பு. ஒரு சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வருகிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, வல்லாஹி இன்னக லா அஹப்பு இலைய மின் நஃப்ஸி, அல்லாஹ் மீது சத்தியமாக சொல்கிறேன், நிச்சயமாக நீங்கள் என் உயிரை விட எனக்கு நீங்கள் நேசத்திற்குரியவர்கள். வ இன்னக லா அஹப்பு இலைய மின் அஹ்லி வ மாலி, நிச்சயமாக நீங்கள் என் மனைவியை விட என் பொருளாதாரத்தை விட எனக்கு மிகவும் நீங்கள் நேசத்திற்குரியவர்கள். வ அஹப்பு இலைய மின் வலதி, நான் பெற்றெடுத்த பிள்ளையை விடவும் எனக்கு நீங்கள் மிகவும் நேசத்திற்குரியவர்கள். அவ்வளவு நேசிக்கிறேன் உங்களை, உயிருக்கு மேல நேசிக்கிறேன்.
எல்லாத்தையும் விட அதிகமாக நேசிக்கிறேன். நான் வீட்டில் இருக்கும்போது ஃபாது குறுக்க உங்களை பற்றி நான் நினைச்சு பார்க்குறேன், உங்கள் நினைவு எனக்கு வருது அப்படின்னு. உங்கள் நினைவு எனக்கு வந்து விடுமேயானால் என் மனைவி மக்கள் கூட என்னால் இருக்க முடியலை, என்னால் இருக்க முடியலை. ஃபமாஸ்பிரு ஹத்தா ஆத்திக்க ஃபந்துர இலைக்க, உடனே நான் உங்கள்கிட்ட வரணும், உங்களை கண்ணால் பார்க்கணும் அப்படின்னு ஆசை வந்துடும். அப்போ நான் யார் கூட இருக்கிறது எனக்கு பிரியம் கிடையாது. என் மனைவி கூடயோ, நான் பெற்றெடுத்த பிள்ளைகள் கூடயோ, என் தாய் தந்தை கூடயோ இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி ஒரு நினைப்பு வந்துட்டா, உங்க சிந்தனை வந்துட்டாலே உடனே உங்கள்கிட்ட ஓடி வரணும், உங்களே பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன் நாயகமே. ஒய்தா தக்கருத்து மௌத்தி, எனக்கு மரணம் வருமே இல்லையா? உலகத்தில் மனசன் பிறந்த மரணம் உண்டு தானே. நான் என்னுடைய மரணத்தை நான் நினைத்து பார்க்கின்ற பொழுது அதே போல நீங்களும் உங்களுக்கும் மரண மௌத்து வரும். நபிட்ட சொல்றாங்க, உங்கள் மரணத்தை நினைத்து பார்க்கின்ற பொழுது நான் ரெண்டையும் நினைச்சு மறுமை யோசிப்பேன். உங்களுக்கு மௌத்து உண்டு, எனக்கு மௌத்து, உலகத்தில் எல்லாத்துக்கும் மௌத்து உண்டு, மறுமையில் ஒன்று உண்டு. நான் அந்த ரெண்டையும் நினைச்சு பார்க்கும்போது ஒரு விஷயம் எனக்கு தெளிவாக புரியுது. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இதா தகல் தல் ஜன்னா, நீங்க மறுமையில் கண்டிப்பாக சொர்க்கத்தான் போவீங்க. அப்படி சொர்க்கத்துக்கு போகும்போது ருஃபியத்த மஅன் நபியின், நபிமார்களோடு உயர்ந்த அந்தஸ்தில் நீங்க இருப்பீங்க. நபிமார்களோடு உயர்ந்த அந்தஸ்தில் நீங்க இருப்பீங்க. ஒயின்னி இதா தகல் துல் ஜன்னா, ஒரு கால் நானும் சொர்க்கத்துக்குள் வந்தால், நானும் சொர்க்கத்துக்கு வந்தால் நீ உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பீங்க. நபிமார்களின் கூட்டத்தில் அவங்களுடைய உயர்ந்த பதவியில அவங்களுக்கு மேலா நீங்க இருப்பீங்களே, அந்த சொர்க்கத்தில் நான் உள்ள வரும்போது உங்களை நினைச்ச நேரத்தில் வந்து பார்க்க முடியுமா? ஹத்தா ஹசீத்து அல்லாஹ் அராக்க, உங்களை நான் கண்டுவிட மாட்டேனோ, பார்க்க முடியாது என்று அஞ்சுகிறேன் நாயகமே, பயப்படுகிறேன் நாயகமே. இந்த உலகத்தில் உங்களை பார்க்க ஆசைப்பட்ட ஓடி வரேன், உங்க வீட்டு கதவு முன்னாடி வாசல் பண்ணி நிற்பேன். நீங்க யார் வந்தாலும் பார்க்க மாட்டேன்னு சொல்ல மாட்டீங்க, பார்த்துருவீங்க. மறுமையில உயர்ந்த அந்தஸ்து நீங்க இருக்கும்போது அந்த அந்தஸ்து நோக்கி எப்படி என்னால் வர முடியும்? எப்படி உங்களால் பார்க்க முடியும்? என்னால பார்க்க முடியாதோ என்ற நான் அஞ்சுகிறேன் நாயகமே அப்படின்னு சொல்லி அவர் அழ ஆரம்பிச்சிட்டாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் பேச முடியல, அவர் அவ்வளோ அழுகிறாரு. நபி பதில் சொல்லலை, ஆனால் அல்லாஹ் அவர் பதில் சொல்லி அனுப்புறான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி ஒரு வசனமே இறங்கிட்டுங்க. அந்த சஹாபிக்காக ஒரு வசனம் இறங்குது. அது அந்த ஒரு சஹாபிக்காக அல்ல, ஒட்டுமொத்த மூமின்களுக்குமான பதில். நம்ம நபியை நேசிக்கிறோம், மறுமையில் நபி கூட இருக்கணும், பாக்கியம் நமக்கு கிடைக்கணும், எல்லாருக்கும் அந்த ஆசை உண்டு தானே. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாளைக்கு மறுமையில் நபி கூட இருக்கணும், அந்த ஆசை எல்லா மூமினுக்கும் இருக்கணும் தானே. அப்படி இருக்கக்கூடிய எல்லா மூமின்களுக்குமான பதில் அது. ஏன்னா அந்த சஹாபி நபி கூட இருக்கிற பாக்கியம் கிடைக்கணும்னு தான் ஆசைப்படுறாரு. அப்போ தான் அல்லாஹ் ஆயத்து இறக்குறான், ஒமன் யுத்திஇல்லாஹ வர் ரசூல ஃபஉலாயிக மஅல்லதீன அன்அமல்லாஹு அலைஹிம் மினன் நபிய்யீன வ சித்தீகீன வ ஷுஹதாஇ வ ஸாலிஹீன். யார் அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் முழுமையாக கட்டுப்படுகிறார்களோ அவர்கள் நாளைக்கு யாருக்கு அல்லாஹ் அருள் புரிகிறானோ அந்த நன்மக்களோடு சொர்க்கத்தில் இருப்பார்கள். அல்லாஹ் யாருக்கெல்லாம் அருள் புரிவான்? நபிமார்களுக்கும், சித்தீகீன்களுக்கும், உயிர் தியாகம் செய்த சுஹதாக்களுக்கும், நல்லோர்களுக்கும் அல்லாஹ் அருள் புரிவான். அவர்களோடு நாளைக்கு மறுமையில் சொர்க்கத்தில் இருப்பார்கள். எப்படின்னு யார்? அல்லாஹ் குர்ஆன்ல ஆயத்து இறக்கிட்டான். அப்ப நபியை நேசிச்சா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்ந்துட்டா, நாளைக்கு மறுமையில உலகத்தில் உள்ள எல்லோருக்குமே, மூமின்களுக்கு எல்லோருக்குமே மறுமையில் என்ன கிடைக்கும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்கிற பாக்கியம் கிடைக்கும். ஒரு வசனத்தை அல்லாஹ் இறக்கிட்டான். தபரானிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஆதாரபூர்வமான ஹதீஸ். நான் சொல்ற அந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமான ஹதீஸ். மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு மனிதன் சரியாக நேசித்து விட்டால் அவனுடைய அமல்கள் அனைத்துமே சீராகிடும். நம்ம செய்கிற ஒவ்வொரு அமலும் எப்போ சீராகும் கேட்டிங்கன்னா, நபி மேல் உள்ள நேசம் சரியாக இருந்தால் தான். அந்த நேசம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு சஹாபாக்களின் வாழ்க்கை நமக்கு முன்மாதிரி. சஹாபாக்களின் வாழ்க்கை மாத்திரம் இல்லைங்க, நபி காலத்தில் வாழ்ந்த மிருகங்கள் கூட நமக்கு நபி எப்படி நேசிக்கணும் கற்று தருது. மிருகம் கிடையாது, மரமட்டை கூட நமக்கு கற்று தருகிறது நபி எப்படி நேசிக்கணும். எங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் முஸ்னத் அஹமதுல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், ஆதாரபூர்வமான செய்தியை சொல்றேன். முஸ்னத் அஹமதுல ஒரு ஹதீஸ் பதிவாயிருக்குங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டில் இந்த வீட்டு பிராணி இருக்குதா இல்லையா? வீட்டு பிராணி உதாரணமா ஆடுன்னு வச்சுக்கோங்க. அதனால் வீட்டில் வளர்க்க வீட்டு பிராணி தானே, வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகள் ஆடு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டை விட்டு வெளியே போயிட்டா அந்த ஆடு இருக்கு பார்த்தீங்களா, வீட்டில் வளரக்கூடிய பிராணி, அது வீட்டுக்கு உள்ள பாஞ்சு விளையாடுமா. சராசரி வீட்டு விட்டு வெளியே போயிட்டான். இந்த குட்டி ஆடை பார்த்துருக்கீங்களா, துள்ளி விளையாடுமா இல்லையா? குட்டி ஆடுகள்லாம் பார்ப்போம்ல, இங்கேருந்து அங்கேருந்து துள்ளி ஆடும், ஓடும்.
அந்த துள்ளுற ஆட்டம் எல்லாமே எப்போ இருக்கும்? சலாசம் வீட்டு விட்டு வெளியே போயிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே இருந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அதை அப்படியே தரையோடு ஒட்டி படுத்துருமா, ஆடாமல் அசையாமல். எதனால்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக. அவங்க முன்னாடி கிடந்து ஆடி கிடக்கக்கூடாது. ஹதீஸில் வந்த தகவல் சொல்கிறாங்க, முஸ்னத் அஹமதில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அறிவிக்கிறாங்க, ஏங்க மிருகம் கற்றுத் தருகிறது நபியை எப்படி நேசிக்க வேண்டும் என்று. மிருகம் கற்றுத் தருங்க. ஒரு சஹாபி அவருடைய ஒட்டகம் மிரண்டு போச்சு. நீண்ட ஹதீஸை நான் சுருக்கி சொல்கிறேன். ஒட்டகம் மிரண்டு போச்சு. ஒட்டகம் மிரண்டு போன உடனே அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடி வருகிறார். அல்லாஹ்வின் தூதர்களே, ஒட்டகம் மிரண்டு போச்சு, வெறி பிடிச்ச நாய் மாதிரி அது தெரியுது, யார் போனாலும் கவ்விரும். இந்த ஒட்டகம் வந்து கோவம் வந்துட்டுனா கவ்விரும், வாயால் கடிச்சு தூக்கிடும், பக்கத்தில் யாரையும் போக விடாது. பயங்கரமான ஒரு பலசாலி ஒட்டகம். அது ஒரு சாதுவான பிராணியாக வெளிப்படையாக தெரிந்தாலும் அது கோவம் வந்துச்சுன்னா உயிருக்கு ஆபத்து, ஆளை கடிச்சு தூக்கி எரிஞ்சிடும். வெறி பிடித்த நாய் போன்று அது வெறி பிடிச்சி நிற்கிது, யாரையும் பக்கத்தில் போட மாட்டேங்குன்னு சொன்ன உடனே மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கிளம்புகிறார்கள். தோட்டத்துக்குள்ளே போகிறாங்க. தோட்டத்தின் வாயில் கதவுகள் எல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது. சாதாரணமாக திறந்து உள்ளே போகிறாங்க. அந்த சஹாபி, அது அந்த ஒட்டகத்துக்கு எஜமான், அந்த சஹாபி அரண்டு போயிட்டார். நபி அவர்களே, உள்ளே போயிடாதீங்க, அது வெறி பிடிச்ச நாயாக இருக்குது, யார் போனாலும் பக்கத்தில் நெருங்க விடாது, கவ்விரும்னாங்க. சலாசம் பேசாமல் இருங்க, நடக்கிறத பாருங்கன்னாங்க. நேராக போகிறாங்க. தூரத்துலேருந்து இந்த ஒட்டகம் நபியை பார்க்குது. நபியை நோக்கி அது வருது. பொட்டி பாம்பா அடங்கி வருது. ஒரு சீரல் இல்லை, ஒரு பாய்ச்சல் இல்லை. இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்டியிட்டு அமர்ந்து சஜதா செய்தது நதிசில வருது. நபி முன்னாடி. நான் ஆதாரப்பூர்வமான செய்தியைத்தான் பதிவு செய்கிறேன். வெறி பிடித்த மிருகங்கள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டா அது வெறி அடங்கி நபியை கண்ணியப்படுத்துது. அது வெறிய அடங்கி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேசத்தை வெளிப்படுத்துது. இன்னைக்கு மூமிங்கிற பேரில் நபி பற்றி பேசினா வெறி பிடிக்குது சில பேருக்கு, நேர்மாற்றமா. அட வெறி பிடித்த மிருகங்கள் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து விட்டால் வெறி அடங்கி அந்த நபியின் மேல உள்ள கண்ணியத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துகிறது. நம்ம நபியை நேசிக்கிறோம், நபி மூமினு, நான் நபி உம்மத்தில் இருக்கிறேன், மூச்சுக்கு மூச்சு நபி தான் சொல்லிக்கிட்டு நபியை பத்தி பேச ஆரம்பிச்சுட்டா வெறி பிடிக்குது அப்படின்னு சொன்னா இங்க எங்க கோளாறுன்னு யோசிங்க, எதுல கோளாறுன்னு யோசிங்க. அந்த அந்த மஹப்பத், அந்த ஹுப்ல தாங்க கோளாறு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையா, நான் என்ன சொல்றேன்னா, உயிருள்ள பிராணியை விட்டுருங்க, உயிரற்ற மனித உலகத்தில் உயிரற்ற பொருள் ஒன்று வச்சிருக்கோம்ல, அதாவது மரத்துக்கும் உயிர் இருக்குது, அவ்வளோதான் வளருது. நம்ம உயிருள்ள உயிரினம் உயிரற்றவை அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? உயிரினம் இங்கிலீஷில் மரம் சேருமா? உயிரினம் அப்படின்னு சொன்னால் அதில் மரம் வராது. நம்ம ஒரு வரைவிலக்கணம் இருக்குது. உயிரினம் அப்படின்னு சொன்னால் நினச்ச இடத்துக்கு அது நடந்து போகணும், விரும்பிய இடத்துக்கு அது என்ன செய்யணும், விரும்பியதை செய்யணும். அப்போ இடம் பெயர்தல் ஒன்று இருக்குது, ஒரு இடத்தோட இடத்துக்கு போகிறது, நாடியதை செய்வது. அந்த மாதிரியான ஒரு அடிப்படை ஒரு விஷயம் எதுக்கு கிடையாது, மரத்துக்கு கிடையாது. அதனால மரத்தை உயிரினம் எங்கள் லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டோம். ஆடு மாடு அது நினைச்ச இடத்துக்கு நடந்து போகுது, விரும்பிய இடத்துக்கு போகுது, விரும்பியதை அது செய்யுது. அப்போ அதனால் அது உயிரினம் லிஸ்ட்டில் கொண்டு வருவோம். இது யதார்த்தம் தானே, யதார்த்தமான ஒரு விஷயம். ஒரு கல் இருக்குது, அது விரும்பிய இடத்துக்கு நடந்து போகல, அது பாட்டுக்கு போன இடத்துல கிடக்குது, உயிரினம் லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டோம். விஷயம் என்னன்னா, அந்த அடிப்படையில் நான் பேசுகிறேன். உயிர் உள்ளவைகளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேசத்தை எப்படி நேசிக்க வேண்டும் கற்றுத்தருது. உயிரற்ற மற்ற ஜட பொருட்கள் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நேசிக்கணும் கற்று தருதுங்க. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க, ஹதீஸ். முதல்ல ஹசன் பஸ்ரினா யாருன்னு தெரிஞ்சுக்கங்க. மிகப்பெரிய இறைநேசர். இறைநேசர் சொன்னால் சில பேருக்கு அலர்ஜி வந்துடும். அதனால் இறைநேசர்னு மட்டும் எதை சொன்னாலும் அலர்ஜி வருது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் முதல்ல யாருன்னு விளங்கிக்கணும். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்தினுடைய மிக முக்கியமான கொள்கை கோட்பாட்டின் அறிஞர்களில் ஒருவர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஒன்று, மிகப்பெரிய இறைநேசர். 2, மூணாவது முக்கியமான தாபிஇனா யாரு, சஹாபாக்கள் காலத்தில் வாழ்ந்தவர். நம்பர் 4, ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ் யாரிடத்துல வளர்ந்தவங்கன்னு சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய இல்லத்தில் வளர்ந்தவர்கள், கை குழந்தையா இருந்ததுலேருந்து. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தாயார் இருக்காங்க பார்த்தீங்களா, தாயார் இது கை குழந்தை, பால் குடி குழந்தையாக ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி இருக்கும்போது அவங்களுடைய தாயார்
உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா நபியுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய பணிப்பெண்ணாக இருந்தாங்க. பணிப்பெண். அவங்க யார் மடியில வளர்றாங்க? மூமின்களின் அன்னை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மடியில் வளர்ந்தவர்கள். அவங்களுடைய துஆவை பெற்றவர்கள் மாத்திரமல்ல, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி கையில தூக்கிக்கிட்டு ஒரு சஹாபியை கூப்பிட்டு அவர் கையில கொடுத்து, இது எல்லா சஹாபாக்கிட்ட இந்த பிள்ளையை கூட்டு போங்க, எல்லாரையும் துஆ செய்ய சொல்லுங்கன்னாங்க. எல்லா சஹாபாக்களும் இந்த பிள்ளைக்கு துஆ செஞ்சாங்க, உமர் ரலியல்லாஹு உட்பட. உமர் ரலியல்லாஹு துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் இந்த பிள்ளைக்கு ஃபிக்ஹ் ஞானத்தை, மார்க்க ஞானத்தை நிரப்பமாக வழங்குவாயாக. அத அடிப்படையிலேயே ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய மார்க்க ஞானியாக வளர்ந்தார்கள். மிகப்பெரிய சட்ட வல்லுனர், மார்க்க சட்ட நிபுணர் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹ். இவ்வளவு இதை தாண்டி நிறைய சொல்லலாம். ஆனால் முதல்ல ஹசன் பஸ்ரினா யாருன்னு மக்களுக்கு சுருக்கமான தகவல் தெரியணுமா இல்லையா? ஏன்னா ஹசன் பஸ்ரின்னு சொல்லிட்டா இறைநேசன் சொல்லிட்டாலே அலர்ஜி வந்துடுற சிலருக்கு. அதனால ஹசன் பஸ்ரினா யார் என்கிற ஒரு பயோடேட்டா சொல்ல வேண்டியிருக்குது. அப்ப ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க ஒரு செய்தி அறிவிக்கிறாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க என்ன சொல்றாங்க? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பள்ளிவாசலிலே ஆரம்ப காலகட்டத்திலே மிம்பர் படி தயார் செய்வதற்கு முன்பாக ஒரு பேரித்த மரக்கட்டையில் சாய்ந்து கொண்டுதான் ஸலாத் என்ன செய்வாங்க? பயான் செய்வாங்க, குத்துபா செய்வாங்க. ஒரு சமயம் மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிம்பர் படி புதிதாக செய்யப்படுகிறது. மிம்பர் படி செய்யப்பட்ட பொழுது ஃபலம்மா காம அலல் மிம்பரி, மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிம்பர் படியில ஏறி நின்று குத்துபா செய்வதற்கு தயாராகும் பொழுது ஹன்னத்தில் ஹஸபத்துல் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோக்கி ஒரு அழுகுரல் கேட்கிறது. அழுகுரல். அனஸ் சொல்றாங்க, வ அன ஃபில் மஸ்ஜிதி, அந்த அழுகுரல் கேட்கும்போது நானும் பள்ளியில் தான் இருந்தேன். யாரோ சொல்லி நான் கேட்டதை சொல்லல, கண்ணால பார்த்ததை காதால கேட்டதை, அந்த அழுகுரலை நானும் கேட்டேன், பள்ளியில் இருந்தேன். அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க. அது எப்படி அழுகை வருது? பல்வேறு ஹதீஸ் கிதாபுகள்ல வருது. அந்த அழுகை எப்படின்னா, இந்த சின்ன குழந்தை, கை குழந்தை தாயை விட்டு பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா தேம்பி தேம்பி அழுமா இல்லையா? அந்த மாதிரி அழுகுது, ஒரு அழுகு குரல். எல்லாரும் பார்க்கறாங்க, என்ன? ஹன்னத்து ஹனீனல் வலதி, ஹதீஸ்ல அப்படியே வருது. ஹன்னத்து ஹனீனல் வலதி, ஒரு சிறிய குழந்தை, தாயை விட்டு பிரிந்த கை குழந்தை எப்படி தேம்பி தாயை சந்திக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்று ஏங்கி அழுகிறதோ அந்த மாதிரி அழுகை குரல். அப்படி ஒரு அழுகை குரல் வந்த பொழுது நாங்கள் எல்லாரும் சுத்தி சுத்தி பார்க்கிறோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சுத்தினா பார்க்கல, மெம்பர் படியில இருந்து வேகமா கீழே இறங்கி வராங்க. வேகமா கீழே இறங்கி வந்து எங்க போறாங்கன்னா, ஏற்கனவே அவங்க ஒரு மரக்கட்டையில சாஞ்சி நின்று குத்துபா செஞ்சாங்களா இல்லையா, அந்த மரக்கட்டை பக்கத்துல போய் நின்னுட்டாங்க பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதை கட்டி அணைத்து தழுவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைதியா இருங்கன்னு தடவி கொடுக்குறாங்க. ஃபஹதலனஹா, அதை கட்டி அணைத்தார்கள். அணைத்த பொழுதுதான் ஃபசக்கனத், அந்த பேரித்த மரக்கட்டை அழுவதை நிறுத்தியது. அப்பதான் எங்களுக்கு தெரியுது ஒரு மரக்கட்டை அழுது சிண்டு, ஒரு மரக்கட்டை அழுது சிண்டு. இன்னொரு அறிவிப்புல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டி தழுவு மட்டும் செய்யல, ஃபமஸஹு, அதை தடவியும் கொடுத்தார்கள் அந்த மரக்கட்டைய. ஃபசக்கன, அப்படி தாய் பிள்ளையை அழுவும்போது தடவி கொடுப்பாங்களா இல்லையா முதுவை, அந்த மாதிரி சலாசம் தடவி கொடுக்குறாங்க. அப்படி தடவி கொடுத்த உடனே அது அமைதியானது. இன்னொரு அறிவிப்புல வருது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லௌலம் அஹதலின்ஹு, நான் மட்டும் இந்த பேரித்த மரக்கட்டையை கட்டி தழுவவில்லை என்றால், அதை அணைக்கவில்லை என்றால், லஹன்ன இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் வரை இந்த மரக்கட்டை அழுது கொண்டுதான் இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்னத் அஹ்மதுல வருது, ஆதாரபூர்வமான ஹதீஸுங்க. கியாமத் வரைக்கும் அழுவுன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நான் கொஞ்சம் யோசிங்க, அந்த ஸல்லல்லாஹு கட்டி பிடிக்கணுங்களே, அந்த மரக்கட்டை இன்னைக்கு இருக்கும் அழியாம, அப்படிதானே? என்ன கியாமத் வரைக்கும் அழுவுன்னு சொன்னது யாரு? சொல்றது யாருங்க? சாதிக்குல் அமீன், உண்மையாளர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப கியாமத் வரைக்கும் அப்படி தானே இருக்கும். சரி, கியாமத்துக்கு அது அழுதுட்டு தானே இருக்கும், கியாமத்துக்கு அது அழுகையெல்லாம் கேட்டு தானே இருக்கணும். அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நான் அதை கட்டி தழுவினேன், லௌலம் அஹதலின்ஹு, நான் மட்டும் அதை கட்டி தழுவவில்லை என்றால், லஹன்ன இலா யௌமில் கியாமா, கியாமத் நாள் அழுது கொண்டுதான் இருக்கும். இன்னொரு அறிவிப்புல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லௌலம் அல்தஸிம்ஹு லமா ஸால ஹக்கதா இலா யௌமில் கியாமா, நான் மட்டும் அதை கட்டி பிடிக்கவில்லை என்றால் கியாமத் நாள் வரைக்கும் அது இப்படித்தான் அழுது கொண்டு இருக்கும். ஏன் தெரியுமா? அது காரணம் சொல்றாங்க, ஹுஸ்னன் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
நபியை பிரிந்து விட்டோம் என்கிற கவலையின் காரணத்தினால். ஏன்னா அது வரைக்கும் அது பேருத்த மரக்கட்டையில சலாச ஒட்டி சாஞ்சி என்ன செஞ்சாங்க, குத்துபா செஞ்சாங்க. இப்ப மெம்பர் படி செய்யப்பட்டுருச்சு, மெம்பர்ல ஏறி நின்று செய்யறாங்க. இப்ப அந்த மரக்கட்டை விட்டு கொஞ்சம் பிரிவு ஏற்படுதா? அப்ப அந்த மரக்கட்டை என்ன யோசிக்குது, நபி நம்மளை பிரிஞ்சுட்டாங்களே, அந்த பிரிவினுடைய ஏக்கம், அந்த கவலை. அப்ப அந்த நபியை சொல்றாங்க, ஹுஸ்னன் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிந்த அந்த கவலையின் காரணத்தினால் அது அழுது கொண்டே இருந்தது ஸல்லல்லாஹு சொல்றாங்க. பல்வேறு கிதாபுகளை வந்த செய்தி. இப்போ இதுல இன்னொரு விஷயத்தை விளங்கணும். இந்த செய்தியை பல்வேறு கிதாபுல வருதுல இல்லையா? முஸ்னத் அகமதுல இந்த செய்தி வருது தானே. முஸ்னத் அகமதுல அனஸ்ல அறிவிக்கக்கூடிய செய்தியை யார் அறிவிக்கிறா? ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லா. அந்த ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லா இந்த ஹதீஸை முடிக்கும் போது எப்படி முடிப்பாங்கன்னா, வகானல் ஹசனு இதா ஹத்தஸ பிஹாதல் ஹதீஸி பகா. ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை அறிவிக்கும் பொழுதெல்லாம் அழுது கொண்டே இருப்பார்கள். இந்த ஹதீஸ் அறிவிச்சு அழுவாங்க. யா இபாதல்லாஹ், அல்லாஹ்வின் அடியார்களே, அல் ஹஸபத்து தஹின்னு இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷௌகன் இலைஹி லிமகானிஹி மினல்லாஹி. ஒரு சாதாரண மரக்கட்டை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சந்திப்பை நாடி ஏங்கி ஆர்வப்பட்டு அதை அழுது கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்தை அது புரிந்திருந்த காரணத்தினால், மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கின்ற அந்த மகத்துவத்தையும் அந்தஸ்தையும் புரிந்திருந்த காரணத்தினால், நபியை சந்திக்க வேண்டும் என்கிற ஏக்கத்தின் காரணத்தினால், ஆர்வத்தின் காரணத்தினால் ஒரு மரக்கட்டை நபிக்காக அழுகிறது என்று சொன்னால், ஃபஅன்தும் அஹக்கு அன் தஸ்தாகு இலா லிகாயிஹி, அந்த மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரோடு இருக்கிற நாம் சந்திப்பதற்கு எவ்வளவு ஆசைப்பட வேண்டும்? நாம் ஆசைப்படணுமா இல்லையா? ஹசன் பசீர் ரஹ்மத்துல்லாஹி இதை அழுது கொண்டே தன்னுடைய மாணவர்களிடம் கேட்பார்கள். முஸ்னத் அகமதிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, இப்னு ஹிப்பானிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப மரக்கட்டை நமக்கு கற்றுத்தருக்கிறது நபி நேசம்னா என்ன, நபி நேசம்னா என்ன. கொஞ்சம் அதாவது ஒரு நபி ஒரு மெம்பர்ல ஏறி நிற்கிறாங்க, ஒரு தற்காலிக பிரிவு தான், சலாச உத்தரவு போட்டாங்களா, அழுன்னு உத்தரவு போட்டாங்களா? அன்பை வெளிப்படுத்துறதுங்க. சில சமயம் அன்பை வெளிப்படுத்துவது அழுகையின் மூலமாக வெளிவரும். சில சமயம் அன்பு எப்படி வெளிப்படும் கேட்டால் மகிழ்ச்சியின் மூலமாக வெளிவரும். சில சமயம் அன்பு என்பது நம்முடைய செயல்களின் மூலமாக அது வெளியே வரும். பல கோணத்திலே அன்பு வெளியே வரும். அந்த அன்பு எப்படி இருக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும். சில சமயம் அன்பு நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்களை பேசுவதில் அந்த அன்பு வெளிப்படும், மகிழ்ச்சி. இப்போ நம்ம நபியை பற்றி பேசுகிறோமே, அது அன்பின் வெளிப்பாடுங்க. இப்போ மணி எத்தனை, நைட்டு 11 தாண்டிருச்சு, 11:30 ஆக போகுதுன்னு நினைக்கேன். நம்ம 11:20 ஆகி போச்சு, சரிங்களா? நைட் வீட்டில் உட்காந்து அழகாக பெட்டை விரித்து போட்டு போரையை போற்றி போட்டு தூங்கலாம். நல்ல மழை பெஞ்சிச்சு, நல்ல கூலாக இருக்கும், இழுத்து போட்டு தூங்கிடலாம். சொகுசாக தானே இருக்கும் வீட்டில் உட்காந்து தூங்குறது, சொகுசு தாங்க. அப்போ இந்த இரவு நேரத்தில் தூக்கத்தை விட்டு போட்டு ஒன்று கூடி உட்கார்ந்துருக்கிறோமா இல்லையா? எதுக்காண்டி உட்கார்ந்தோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களை பற்றி பேசப்படும், அதை கேட்டு ஆனந்தம் அடைவோம். ஏங்க, நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்க பெயரை கேட்பதிலே ஒரு இன்பங்க. யதார்த்தத்தை புரியுங்க. நம்ம யாரை நேசிக்கிறோமோ அவங்களுடைய பெயரை சொல்வதில் இன்பம். நம் யாரை நேசிக்கிறோமோ அவங்களுடைய பெயரை கேட்பதில் இன்பம். நம் யாரை நேசிக்கிறோமோ அவங்களுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டுக்கொண்டே இருப்பதில் இன்பம். இதுவெல்லாம் எப்போ வரும்? நேசம் சரியா இருந்தாதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி, முஸ்லிம் போன்ற நூல்களில் வந்த செய்தி ஆதாரப்பூர்வமான ஹதீஸை சொல்கிறேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, ஆயிஷா அம்மா அவர்களே, நீங்கள் என் மேலே சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருந்தாலும் எனக்கு தெரியும், நீங்கள் என் மேலே வருத்தத்தில் இருந்தாலும் எனக்கு தெரியும். யார் சொல்கிறா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அன்பு மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்து சொல்கிறாங்க, என் மேலே சந்தோஷமாக இருந்தால் மகிழ்ச்சியாக இருந்தாலும் எனக்கு தெரியும், நீங்கள் வருத்தத்தில் இருந்தாலும் எனக்கு தெரியும். அப்போ ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்குறாங்க, அது எப்படி நாயகமேன்னு கேட்குறாங்க. எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்க வேண்டும்ங்கிற ஒரு பாடம் அதில் இருப்பதோடு இன்னொரு பாடத்தை நான் சொல்கிறேன். அப்போ ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதர்களை எப்படி உங்களுக்கு கண்டுபிடிக்கிறீங்க, எப்படி தெரியும் நான் வருத்தத்தில் இருக்கிறேன் அல்லது சந்தோஷமாக இருக்கிறேன்ட்டு? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் இந்த கேள்வியில் இன்னொன்று கவனிக்கணும். இப்போ இதே கேள்வி நம்ம குடும்பத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மனைவி வருத்தமாக இருக்கிறாங்க அல்லது சந்தோஷமாக இருக்கிறாங்க என்பதை பார்த்து நம்ம கண்டுபிடிக்க மாட்டோமா? தெரிஞ்சிருந்தானே. இப்போ ஆயிஷா நாயகி கேட்குறாங்க, எப்படி உங்களுக்கு தெரியும்னு கேட்குறாங்க. அப்போ அந்த கேள்வியில் பல அர்த்தம் இருக்குங்க. ஏன்னா வருத்தத்தில் இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவங்க வெளிப்படுத்த மாட்டாங்க. ஏன்னா வெளிப்படுத்தினா தானங்க தெரியும்.
வெளிப்படுத்தினா தானே தெரியும். வெளிப்படுத்திட்டா எப்படி தெரியும் கேட்க வேண்டிய கேள்வி தேவையில்லையே. அப்ப ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க ரலியல்லாஹு அன்ஹா, நான் வருத்தத்தில் இருந்தாலும் சந்தோஷத்தில் இருந்தாலும் அதை கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்றீங்க, எப்படி தெரியும்? இந்த கேள்வி ஏன் வருது? நானும் வெளிப்படுத்தவே மாட்டேனே, எப்படி தெரியும்? அந்த பேச்சில் கோபமான பேச்சு, அந்த கோபமான அந்த பார்வை அல்லது நடை உடை பாவனை எல்லாமே மாறுபடும். ஒரு மனிதன் கோபத்தில் இருக்கும் போதும் சந்தோஷத்தில் இருக்கும் போதும் யதார்த்தம் மாறுபடக்கூடிய விஷயம் இதுதாங்க. பேச்சு மாறும், பார்வை மாறும், அவனுடைய நடை உடை பாவனைகள் மாறும். அப்படி மாறுகிற பொழுது சாதாரணமாக தெரிஞ்சிடலாம். இப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நான் சந்தோஷமா இருக்கும் போதும் அல்லது வருத்தத்தில் இருக்கும் போதும் நீங்க கண்டுபிடிப்பீங்கன்னு சொல்றீங்களா, எப்படி கண்டுபிடிக்கிறீங்க என்கிற கேள்வி நமக்கு எதை கற்றுத்தருகிறது என்றால், ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அப்படி வெளிப்படுத்துறது இல்லை. சரி, கேள்வி கேட்டாங்களா? அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பாருங்களேன், ஒற்றை வார்த்தையில் நபி கண்டுபிடிக்கிறாங்க. எவ்வளவு கூர்மையா நபி ஸல்லல்லாஹு அலைஹி மனைவி கண்காணிச்சுக்காங்க பாருங்களேன், அந்த உணர்வை புரியுதாங்க பாருங்க. ஆயிஷா நாயகி நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீ என் மேல மகிழ்ச்சியா இருக்கும்போது ரப்பி முஹம்மதின், என் மேல நீ மகிழ்ச்சியா இருக்கும்போது ரப்பி முஹம்மதின், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பின் மீது ஆணையாக அப்படின்னு நீ என்கிட்ட பேசுவ, அடிக்கடி பேசுவேன். என் மேல வருத்தத்தில் இருக்கும்போது ரப்பி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ரப்பின் மீது ஆணையாக அப்படின்னு நீங்க பேசுவீங்க. அந்த பேச்சிலேயே நான் கண்டுபிடிச்சிருவேன். ஓ ரப்பி இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய ரப்பின் மீது ஆணையாக நீங்க சொல்லுவீங்க. ஏங்க இந்த ஒரு வித்தியாசத்தை தவிர வேற எந்த வித்தியாசமும் இல்லை. இருந்திருந்த நபி என்ன சொல்லுவாங்க? ஆமா, பேசும்போது கோவத்தில் பேசுவீங்க, சாப்பாடு வைக்கும்போது அதுல வித்தியாசம் தெரியும், ஏதாச்சும் சொன்னா நீங்க செய்யாட்ட வித்தியாசம் தெரியும், உங்க நடை உடையில வித்தியாசம் தெரியும். இவ்வளவு சொன்னாங்களா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எதையுமே சொல்லல. அப்ப எல்லாம் கரெக்டா இருந்திருக்கு. அப்ப ஒரு சின்ன வார்த்தை மட்டும் சேஞ்ச் ஆகுது, அதை கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்டா கவனிச்சிருக்கிறாங்க. சரி, இப்போ ஓ ரப்பி முஹம்மதின் இந்த வார்த்தையை நீங்க கவனிக்கணும். ஓ ரப்பி முஹம்மதின் இந்த வார்த்தையை நீங்க கவனிங்க. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரப்பின் மீது ஆணையாக. சரி, சத்தியம் செய்வதற்கு வேற வார்த்தை இருக்குது, வல்லாஹி, அல்லாஹ் மீது ஆணையாக அப்படி சொல்லலாம் தானே. ஓ ரப்பில் காபா, காபாவுடைய ரப்பின் மீது ஆணையாக. வாசகங்கள் நிறைய இருக்குங்க, இப்படி சொல்லலாம் தானே. அல்லாஹ் மீது ஆணையாகங்கிற அந்த சத்தியத்தை வெளிப்படுத்துறதுக்கு அரபில பல வார்த்தைகள் இருக்குது. வல்லாஹின்னு சொல்லலாம், ஓ ரப்பில் காபான்னு சொல்லலாம். எல்லா வார்த்தையும் விட்டு போட்டு மகிழ்ச்சியில் இருக்கும் போது அவங்க எந்த வார்த்தையை சொல்றாங்க? ஓ ரப்பி முஹம்மதின். ஏன்னா பிரியத்திற்குரியவர்களின் பெயரை உச்சரிப்பதிலே இன்பம். அதை விளங்கிக்கங்க. பிரியத்திற்குரியவர்களின் பெயரை உச்சரிப்பதிலேயே இன்பம். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அதைத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அந்த உம்மத்துக்கு கற்றுத்தராங்க. நபியை நேசிச்சோம் அப்படின்னு சொன்னா அவங்க பேரை நம்ம அதிகமா உச்சரிக்கணும், அவங்களை அதிகமா நினைச்சுக்கிட்டே இருக்கணும், அவங்க மேல அன்பை அதிகமா வெளிப்படுத்தி கொண்டே இருக்கணும் என்கிற ஒரு பாடத்தை இங்க யார் நம்ம கற்றுத்தருகிறார்கள்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கற்றுத்தருகிறார்கள். யதார்த்தத்தை விளங்கிக்கங்க. அதனால எல்லா நேரமும் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் நினைத்து கொண்டே இருப்பது, அவர்களை புகழ்ந்து கொண்டே இருப்பது இந்த உம்மத்தின் மீது கடமைங்க. அதிலும் குறிப்பாக நபியினுடைய பிறந்த காலம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அது அதிகம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைவுபடுத்துவதும் அந்த அன்பை வெளிப்படுத்துவதும் இந்த உம்மத்து நன்றி உணர்வுங்க. அது எல்லாருமே நபியை அப்படி மறந்துட்டாலஞ்சா. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ஒரு போருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க. இப்போ அந்த போரில் நிறைய பேர் காயண்டு ஒரு பெண்மணி கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்ட உடனே வேகமாக களத்துக்கு ஓடி வராங்க. அந்த பெண்மணி யுத்த களம்னா முடிந்த பிறகு மா ஃபஅல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு எப்படி இருக்கிறாங்க? அப்போ அவங்கள்ட்ட அந்த பெண்மணி இடத்துல சொல்லப்படுது, யா உம்ம ஃபுலான் ஹுவ பிஹம்தில்லாஹ் கமா துஹிப்பீன, நீங்கள் விரும்புகிற மாதிரி ஸல்லல்லாஹு கரெக்டாக நல்லா தான் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. ஆனால் ஒன்று, உங்கள் கணவர் இறந்து போயிட்டாரு. கணவர் இறந்துட்டாரா, அதை ஓரமாக வைங்க, நபி எப்படி இருக்கிறாங்க விசாரிச்சுட்டு போகிறாங்கங்க. அடுத்து இன்னொரு ஆள் வராரு, உங்கள் சகோதரர் இறந்து போயிட்டாரு, சகோதரர் இறந்துட்டாரா, சரி அந்த செய்தி ஒரு ஓரமாக இருக்கட்டும், முகமது ஸல்லல்லாஹு எப்படி இருக்கிறாங்க? ஏங்க நெருங்கிய உறவுங்க, கணவருடைய இறப்பு, தந்தையின் இறப்பு, சகோதரன் இறப்பு என்பது சாதாரண விஷயமா? அது எவ்வளோ பெரிய இழப்பு அது, இந்த இறப்பு செய்தி. அவங்க கேட்குற கேள்வி என்ன? முகமது ஸல்லல்லாஹு எப்படி இருக்கிறாங்க? அப்போ நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது அந்த பெண்மணி சொல்றாங்க, நல்லா இருக்கிறாங்கன்னு நீங்க சொல்றீங்க, ரைட்டு, அரூனிஹி ஹத்தா அந்துர இலைஹி, என் கண்ணுல நபியை காட்டுங்க, நபியை பார்க்கணும்னாங்க. நபியை பார்த்தா தான் எனக்கு மன ஆறுதல் அடையும், மன மகிழ்ச்சி வரும்னாங்க.
அதுக்கு பிறகு அந்த பெண்மணிகிட்ட தூரமாக கையை காட்டுறாங்க, அங்கே பாருங்க மாணவி சாசன் இருக்காங்க பாருங்கன்ட்டு. அந்த பெண்மணி பார்த்த பிறகு சொன்னாங்களாம், குல்லு முசீபத்தின் பஅதக ஜலலுன் யா ரசூலல்லாஹ், குல்லு முசீபத்தின் பஅதக ஜலலுன் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, உங்களை மகிழ்ச்சியாக, உங்களை அழகான கோலத்திலே, எந்த ஆபத்தும் இல்லாத கோலத்திலே, எந்த காயமும் இல்லாத கோலத்திலே, உங்களை உயிருள்ள கோலத்திலே பார்த்த பின்பு எனக்கு எவ்வளவு பெரிய முசீபத்து ஏற்பட்டாலும் அது எனக்கு ஒண்ணுமே இல்லைன்னாங்க. அது அற்பமானதுன்னாங்க. நீங்க உயிரோடு இருக்கும் போது, நீங்க பாதுகாப்பாக இருக்கும் போது, அதை நான் கண்ணால் கண்டுவிட்ட பிறகு இந்த உலகத்தில் எனக்கு எவ்வளவு பெரிய முசீபத்து ஏற்பட்டாலும் அது அற்பமானது, அது ஒரு பெரிய முசீபத்தே இல்லைன்னாங்க. நல்ல கவனிங்க, அவங்களுக்கு ஏற்பட்ட முசீபத்து என்ன? தந்தையின் இறப்பு, கணவனின் இறப்பு, சகோதரன் இறப்பு, அவ்வளவு பெரிய முசீபத்து அனைத்துமே அவர்களுக்கு ஒண்ணுமே இல்லாம போகுது அப்படின்னு சொன்னா எதை வெளிப்படுத்துறாங்க? நபிசாஸ் என்ன சொன்னாங்க? பெற்றோர்களை விட, குடும்பத்தை விட, மனைவி மக்களை விட, உலகத்துள்ள எல்லா மக்களையும் விட, நான் சேர்த்த சொத்துக்களை விட, அனைத்தையும் விட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகமாக நேசிக்க வேண்டும். யார் சொன்னது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா இல்லையா? சஹாபி பெண்மணிகள் வாழ்ந்து காட்டினாங்களா இல்லையா? அப்ப அந்த நேசம் சரியாக வந்து செஞ்சோன்னா எல்லாம் சரியாயிரும். எங்க ஒரு சஹாபிங்க தல்ஹத் இப்னு பரா ரலியல்லாஹு அன்ஹு என்கிற ஒரு சஹாபி, நபி காலத்தில் ஒரு வாலிபர், ஒரு இளைஞர். அவர் ஒரு சமயம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வருகிற பொழுது அவர் சொல்றார், வாலிப பருவத்தில் இருக்கும்போது எல்லா காரியத்தையும் ரொம்ப உற்சாகமாக செய்யணும்னு ஒரு எண்ணம் வருமா இல்லையா? அதாவது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, அந்த வாலிப பருவத்தில் ரொம்ப போல்டாக செய்கிறது வாலிப பருவம் தான். நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நன்மையில் அந்த உறுதிப்பாட்டை தரணும். ஒரு தப்பை செய்யறதும் தைரியமாக செஞ்சுட்டு போயிடுவான், ஒரு நன்மை செய்யறதும் ரொம்ப உற்சாகமாக செஞ்சுட்டு போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு பருவம் வாலிப பருவம். அந்த வாலிப பருவத்தில் தல்ஹத் இப்னு பரா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, முர்னி பிமா அஹபப்த, எனக்கு நீங்க என்ன விரும்புறீங்களோ அதை செய்யணும், உத்தரவு போடுங்க, நான் செய்யறேன் அப்படின்னாங்க. ஃபலா ஆசியலக்க அம்ரா, நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு நான் மாறு செய்ய மாட்டேன். இப்படி இந்த வார்த்தையை நான் சொல்ல முடியுமா? என்ன சொன்னாலும் செய்வேன், அதுக்கு மாறு செய்யவே மாட்டேன் சொல்ல முடியுமா? இது சாதாரண வார்த்தையா? இது ஒரு நாளைக்கு நீ ஒரு 100 ரக்காத்து தொழுவணும் அப்படி கூட சொல்ல வேண்டாம். நீ டெய்லி விடாம ஃபரலான தொழுக போக ஒரு 6 ரக்காத்து நீ தொழுதே ஆகணும்பா அப்படி சொன்னாலே மனசங்க மௌத்து வரைக்கும் அதை நிறைவேற்ற மாட்டான். என்ன ஃபரலே இப்போ முடியலை, எத்தனையோ ஃபரல் காணாமல் போயிட்டு இருக்குது. இவன் ஃபரலை தாண்டி எங்கள் 6 ரக்காத்து தனியாக தொழுவா? மௌத்து வரைக்கும் விடாமல் தொழணும்பா அப்படி சொன்னாலே மனசன் செய்யாமல் கஷ்டப்படுவான். நினைச்சிங்களா? அதை தாண்டி பெருசாக சொன்ன எங்க செய்ய? அப்ப இவர் என்ன சொல்றாரு? நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்வேன், நான் மாறே செய்ய மாட்டேன் அப்படின்னு நபியே ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. அந்த வார்த்தையை கேட்டு ஹதீஸ்ல வருது, பெருமானார் ரசூலுல்லாஹி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒஹுவ குலாமுன், அவர் வாலிபராக இருக்கும் இந்த வார்த்தையை சொன்னார் பார்த்தீங்களா? அதனால பெருமானார் சாசம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டாங்க. ஏன்னா அந்த வாலிப பருவத்தில் நிறைய நல்லமல் செய்யணும், எப்போ பார்த்தாலும் பள்ளியாசலே இருக்கணும், எப்போ பார்த்தாலும் குர்ஆனை விரிச்சிட்டே இருக்கணும் சொன்னா செய்ய முடியுமா? நபி உத்தரவு போட்ட என்ன ஆகும்? அப்ப அவர் என்ன செய்வேங்கிறாரு. அப்ப நபி ஆச்சரியப்பட்டாங்க. ஆச்சரியப்பட்ட பிறகு, ஏன்னா அவர் பொதுவாக இந்த வார்த்தையை நம்ம எப்போ சொல்லுவோம் சொல்லுங்க? அதிகமாக நேசிச்சாதான், அதிக நேசம் இருக்கும்போது தான் அவங்க என்ன சொன்னாலும் கேட்போம், செய்வோம். ஒரு ஆளை பிடிக்காதுன்னு வைங்களேன், அவர் சொன்னா கேட்போமா? அங்க என்ன வரும்? நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு வரும். அதானே? ஒரு ஆளை பிடிக்கலன்னு வைங்களேன், அவர் நல்லதே சொன்னாலும் செய்ய மாட்டான் மனசன். உண்மை யதார்த்தம் அதுதான், மனித உள்ள அதுதாங்க. ஒருத்தனை பிடிக்கலன்னு வைங்க, அவன் நல்லதே சொன்னாலும் நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, இந்த எண்ணம் முதல்ல வரும். அப்புறம் அது நாவுல ஒரு வெறுப்பை பொறுத்து அது நாவுல வரும், அது வேணுக்குன்னு செய்யாம போறது. இது மனித யதார்த்தம். விளைஞ்சிங்களா? நீ என்ன சொன்னாலும் செய்வேன், மாறு செய்ய மாட்டேன் அப்படின்னு எப்போ சொல்லுவான்? அன்பு அதிகம் இருக்கும் போது. அப்ப அந்த தல்ஹத் இப்னு பரா ரலியல்லாஹு அன்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள அன்பு அதிகமா வச்சிருந்த காரணத்தினால நீங்க என்னன்னா சொல்லுங்க, நான் செய்யறேன் அப்படின்னு வந்த உடனே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியப்பட்டு போய் உடனே ஒன்று செஞ்சாங்க, இதுஹபு ஃபக்துல் அபாக்க அப்படின்னாங்க. யாருமே எதிர்பார்க்க முடியாது இப்படி ஒரு வார்த்தையை. இதுஹபு ஃபக்துல் அபாக்க, அப்படியா? என்ன சொன்னாலும் செய்வியா? செய்வேன். முதல்ல இப்போ வீட்டுக்கு போங்க, போய் உங்க தந்தையை போய் கொலை செஞ்சுட்டு வாங்கன்னாங்க. உங்க தந்தையை போய் கொண்டுட்டு வாங்கன்னா ஹதீஸில் வருதுங்க, ஃபஹரஜ முவல்லியன் லியஃபஅல, நபி சொன்னதை செய்வதற்காக உடனே அவர் திரும்பி சென்றார்.
உடனே அவர் திரும்பி போனாரா இல்லையா? அதை பார்த்த உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனே அவர் கூப்பிடுங்கன்னாங்க. அப்படி ஹதீஸ் வந்த வார்த்தை சொல்ற உடனே அவரை அழைத்து வர சொன்னார்கள். அவர் வந்த உடனே மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க சொல்றாங்க, எதுக்கு போற? தந்தை கொல்ல போறேன். அப்படியா? முன்னாடி வா, அக்கபில், என் முன்னால வா. ஃபைன்னிலம் உபஅஸ் பிகத்தியத்தி ரஹமின், உறவை முறிப்பதற்காக, உறவை வெட்டுவதற்காக நான் தூதராக அனுப்பப்படவில்லை. நபிசாசன் சொல்றாங்க. அப்போ இங்க நல்ல கவனிங்க. அப்போ என்ன அர்த்தம்? உன் தந்தையை போய் வெட்டாதன்னு அர்த்தம். சரிங்களா? சரி, ஏன் சராசரி வெட்ட சொன்னாங்க? வெட்ட சொன்னாங்க நபி தான். அவர் வெட்ட தான் போறாரு. திரும்ப வர வச்சுட்டு வெட்டிடாத, நான் அதுக்காக தூதர் அனுப்பப்படலைன்னு ஏன் சொன்னாங்க அப்படின்னா, அவர் அன்பு எவ்வளவு வச்சிருக்கிறார், என்ன சொன்னாலும் செய்வேன்னு சொன்னாரா இல்லையா? அதை அவர் செய்கிறாரா, அந்த அன்பு உண்மைதானா என்பதை டெஸ்ட் பண்றது. அன்பை டெஸ்ட் பண்றதுங்க. உண்மையிலே போய் கொலை செய்யறதுக்காக சராசன் சொல்லலை. உதாரணத்துக்கு ஒன்று சொல்றேன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானா இல்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவு கண்டார்கள். யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபந்துர் மாதா தரா, என் அருமை மகனை நான் ஒரு கனவு கண்டேன், ஒன்று அறுக்கிற மாதிரி கண்டேன், நான் என்ன செய்யன்னு கேட்டாங்க. நபிமார்களின் கனவு என்னது? வஹி. உங்க கனவு என் கனவு மாதிரி நபியுடைய கனவு கிடையாது. நபிமார்களுக்கு பார்க்கிற கனவும் வஹி, இறை செய்தி. அப்போ அவங்க என்ன செய்யறாங்க? மகனை கூப்பிடுறாங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம. யா புனைய இன்னி அராஃபில் மனாமி அன்னி அதுபஹுக ஃபந்துர் மாதா தரா, என் அருமை மகனை நான் கனவு கண்டேன், உன்னை அறுப்பதாக கண்டு என்ன செய்ய போற? யா அபத்தி ஃபஅல் மா தூமர், என் அருமை தந்தையே, அல்லாஹ் என்ன சொன்னாலும் அதை செய்யுங்க. சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹ் மின சாபிரீன், இன்ஷா அல்லாஹ் என்னை பொறுமையாளராக பெற்றுக்கொள்வீர்கள் சொன்னாங்களா இல்லையா? சரி, பிள்ளை அறுக்க போனாங்கல்ல, குர்ஆன் சொல்லுதா இல்லையா? தல்லஹுலில் ஜபீன், குர்ஆன் சொல்லுது. அவர் மலத்தி போட்டு அறுக்கிறது தயாரான பொழுது அல்லாஹ் அறுக்க வேண்டாம்னு என்ன செய்யறான்? சட்டம். அப்ப அறுக்க சொன்னது யாரு? அல்லாஹ். அறுக்கும் போது வேண்டாம்னு சொன்னது யாரு? அல்லாஹ். ஏன் அவன் உத்தரவு போட்டா அறுக்கணும்னு சொல்லியா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இறைவன் மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க உலகத்துக்கு காட்டுறதுக்கு. இறைவன் என்ன சொன்னாலும் செய்வார்கள். அதை காட்டுறதுக்கு தான் அந்த உத்தரவை தவிர புள்ளைய அறுக்கிறதுக்கு அந்த உத்தரவு கிடையாது. சில சமயம் உத்தரவு அவருடைய நோக்கம் மாறுபடும், அதனுடைய காரணம் மாறுபடும். உண்மையிலே செய்யணும் என்பது நோக்கமா இருக்காது. பரீட்சை டெஸ்ட், ஒரு ஆளை சோதிப்பது நோக்கமா இருக்கும். அந்த அடிப்படையில் அல்லாஹ் செஞ்ச மாதிரி இங்க மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈதுஹபு ஃபக்துல் அபாக்க, போங்க உங்க தந்தையை போய் கொண்டுட்டு வாங்கன்னு சொன்ன உடனே அது ஒரு அவருடைய அன்பை வெளிப்படுத்துறதுக்கான அடையாளத்தை டெஸ்ட் பண்றதுக்கு தான். அவர் உடனே போனாரா இல்லையா? கூப்பிட்டு அப்படின்னா வேண்டாம்னாங்க. அப்போ எந்த அளவுக்கு அதாவது அதான் ஹதீஸ் சொல்லுது, நம் பெத்தவங்களை விட, தாய் தந்தையை விட, மனைவி மக்களை விட, உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த மக்களை விட, நாம் சம்பாதித்த செல்வங்களை விட யார் அதிகம் நேசிக்கணும்? மாநபி ஸல்லல்லாஹு. இப்போ ஒன்று விஷயத்தை விளைங்க, என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும், ஃபிதாக்க அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ். எத்தனை ஹதீஸ்ல வருது? புகாரி, முஸ்லிம் போன்ற பல்வேறு நூல்கள் அந்த வார்த்தை வருது தானே. ஃபிதாக்க அபி வ உம்மி யா ரசூலல்லாஹ், என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும். தமிழ்ல அர்ப்பணம் சொல்றோமா இல்லையா? அரபில ஃபிதாக்கன்னு வரும். அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? உங்களை காப்பதற்கு என் தாய் தந்தை இழக்க தயார்னு அர்த்தம். அர்ப்பணமாகட்டும் நம்ம தமிழ் அர்த்தம் வைக்கிறோமா இல்லையா? இந்த அரபி சொல்லுக்கு நேரடி விளக்கம் என்ன கேட்டீங்கன்னா, உங்களுக்காக என் தாய் தந்தையை கூட நான் இழக்க தயார் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு அர்த்தமே அதுதாங்க. அப்படி வாழ்ந்தவர்கள் யார்? சஹாபா பெருமக்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எதையும் இழக்க தயார், மானத்தையும் இழக்க தயார் சஹாபா பெருமக்கள். ஏன்னா உயிருக்கு மேலாக நபியை நேசிக்கணும்னு சொன்னா இங்க மானம் பெருசா நபி பெருசான்னு கேட்டா எதுதான் பெருசு? நபி தாங்க பெருசு. ஹஸ்ஸன் நபி முன்னாடி பாடல, என் மானத்தை உங்களை காப்பதற்காக நான் கேடயமாக பயன்படுத்துவேன். நபி முன்னாடி பாடல ஹஸ்ஸன் ரலியல்லாஹு அன்ஹு, முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்க. அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, என் தந்தையின் தந்தையை என் மானத்தை உங்களை பாதுகாப்பதற்கு கேடயமாக நான் பயன்படுத்துவேன் சொன்னது யார்? ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. யார் முன்னால் சொன்னார்கள்? பெருமானார் ஸல்லல்லாஹு முன்னாடி சொன்னாங்க. முஸ்லிம் ஷரீஃப்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப நபிக்காக அனைத்தையும் இழக்க தயார் சஹாபா பெருமக்கள். அது உயிராக இருக்கட்டும், மானமாக இருக்கட்டும், மரியாதையாக இருக்கட்டும், எல்லாத்தையும் தாய் தந்தையாக இருக்கட்டும், உலகில் உள்ள அனைத்தையும் இழக்க தயாராக இருந்தவர்கள், இழந்தவர்கள் சஹாபா பெருமக்கள்.
இதுவெல்லாம் எப்ப சாத்தியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அதிகம் அதிகம் நேசிக்கின்ற பொழுதுதான் அது சாத்தியம். அதை நேசிப்பதனுடைய அடையாளம் எப்படி இருக்க வேண்டும்? ஸல்லல்லாஹு நமக்கு உத்தரவு போடல, இந்த ரூட்ல நேசிங்க, இப்படித்தான் நீங்க நேசிக்கணும், இப்படித்தான் நேசிக்கணும் உத்தரவு போடல. நபியை நேசிப்பதற்கான வழிமுறைகள் என்னென்ன இருக்கிறதோ அந்தந்த வழிகள் அனைத்திலும் நம்ம என்ன செய்யலாம்? நம்மளுடைய நேசத்தை வெளிப்படுத்தலாம். மார்க்கத்தில் நேரடியாக எது ஹராம், எது மார்க்கத்தில் தடை என்று சொல்லப்பட்டிருக்கிறதோ, மார்க்கம் அது மக்ரூஹ் என்று தடுத்திருக்கிறதோ, அது மாதிரியான விஷயம் கலக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அவ்வளவுதான். அப்ப இந்த மீலாது காலங்களில் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து கவி பாடுறோம் பார்த்தீங்களா, மௌலிது ஓதுறோம் பார்த்தீங்களா, அந்த மௌலிது ஓதுறது நபியை புகழ்ந்து பாடுவது மார்க்கத்தில் உள்ளது. நபியை புகழ்ந்து பாடுதல் என்பது மார்க்கத்தில் உள்ளது. நபி முன்னாடி பாடப்பட்டிருக்கிறது மாத்திரமல்ல, நபியே பாட சொல்லி கேட்டிருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ்ந்து பல கவிதைகள் பாடப்பட்டிருக்கிறது. நபியை புகழ்ந்து பாடுறோமா இல்லையா, அதைத்தான் மௌலிதுன்னு சொல்றோம். அப்ப மௌலிது நபியை புகழ்ந்து பாடுதல், கவிநடையில் பாடுதல் என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அது நன்மையை பெற்று தரும் காரியம். நபியை புகழ்ந்து பாடுறது எது? நன்மையை பெற்று தரும் காரியம். முஸ்லிம் ஷரீஃபில் வந்த செய்தியை நான் சொல்கிறேன், நன்மையை பெற்று தரும் காரியம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி காலம், அந்த மீலாது காலங்கள் வருகிற பொழுது அந்த அன்பை வெளிப்படுத்தும் முகமாக நாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்தும் அந்த அன்பை வெளிப்படுத்துகிறோம், அதாவது பாடி. இதே போன்று மேடைகளில உரை நடையாகவும் நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி அன்பை என்ன செய்யறோம்? அவங்க மேல உள்ள அன்பை வெளிப்படுத்துகிறோம், மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறோம். எல்லா காலங்களும் நம்ம யாரை பத்தி பேசிக்கிட்டு தான் இருக்கிறோம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி பத்தி பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். நாள் முழுக்க பேசிக்கிட்டு தான் இருக்கோம். மாசா நடத்துறோம், மாசால டெய்லி நபி பத்தி பேசிக்கிட்டு இருப்போம். நாங்கள் மாசம் நடத்துகிறோமே, டெய்லி நபியை பற்றி தான். என்றைக்கும் ஒரு நாள் ஏதோ ஒரு நாள்லாம் கிடையாது. டெய்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி முன்னாடி மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு ஹதீஸை பற்றி எடுத்து சொல்லுவோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பற்றி எடுத்து சொல்லுவோம், எப்படி வாழணும்னு கற்றுக் கொடுத்துட்டு இருப்போம். இது வாழ்க்கை முழுவதும் அதுதான், நபி தான். அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்கான வழிமுறைகளில் மார்க்கம் அனுமதித்த விதத்தில் ஒவ்வொரு காலகட்டத்தில் நபியை நம்ம என்ன செய்யணும்? ஊறணும், கடமைப்பட்டு இருக்கிறோம். அது போன்ற மீளாத காலங்கள், ரபியுல் அவ்வல் காலங்கள் வருகிற பொழுது அதிகம் அதிகம் அந்த மக்களுக்கு மத்தியில் அந்த விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையின் மீது பற்றை ஏற்படுத்துகிறோம். அவங்க மேலே அன்பு அதிகரிப்பதற்கான ஒரு காரணத்தை என்ன செய்கிறோம்? உருவாக்கி கொடுக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அதிகம் அதிகம் நேசத்தை நம் எல்லோரு உள்ளத்திலும் அல்லாஹ் போடுவானாக. உயிருக்கு மேலாக நபியை நேசிக்கிறோம் என்கிற அந்த சொல் நாவளவில் நின்று விடாமல் கல்பிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அந்த ஈமானை, பரிபூர்ணமான ஈமானை நிரப்பமாக வழங்குவானாக. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக எதையும் இழக்க தயாராக இருந்த சஹாபாக்களுடைய ஈமானை போன்று அல்லாஹ் நம்முடைய ஈமானை பலமான ஈமானாக ஆக்கி அல்புரிவானாக. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி வாழ வேண்டும் என்று உத்தரவிட்டார்களோ, விரும்பினார்களோ, அவ்வாறு வாழக்கூடிய நல்ல நசீபையும் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எந்தெந்த காரியங்களை தடுத்தார்களோ, வெறுத்தார்களோ, அதுபோன்ற காரியங்களை விட்டும் விலகி நடக்கும் நர்பாக்கியத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்து அருள்புரிவானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கஸீரன் ஃபித்தாரைன் வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.